அத்தியாயம் 1. மழை வரும் போல் இருந்தது. கருப்பு கர்ப்ப மேகங்கள் ஆலோசனையில் இருந்தன. முதல் காரியமாக 5 மணிக்கெல்லாம் சூரியனை தலைமறைவாக்கியாயிற்று. மரங்களை எல்லாம் கிள்ளிவிட்டு ஆர்ப்பாட்டமாக ஆட வைத்தாயிற்று. பத்மினி தன் ரிஸ்ட் வாட்சில் நேரம் பார்த்து கொண்டாள். மணி 5:05. 4:30 என்றுதானே சொன்னார்? இல்லை 5:30 என்று சொன்னதை நான் தான் 4:30 என்று காதில் வாங்கி கொண்டேனோ? அந்த பஸ் ஸ்டாப்பில் பத்மினி தவிர 2 நடுத்தர வயது பெண்களும் 3 ஜீன்ஸ் இளைஞர்களும் நின்றிருந்தார்கள். ஒரு பிரவுன் கலர் மாடு சுவரிலிருந்து ஒரு கதாநாயகியை தின்று கொண்டிருந்தது. காற்று சாலையின் குப்பைகளை எல்லாம் வட்டமாக சுழற்றி விளையாடி கொண்டிருந்தது. முன்னால் செல்லும் வாகனங்கள் எலிகளாகவும் பின்னால் செல்லும் வாகனங்கள் பூனைகளாகவும் துரத்தி கொண்டிருந்தன. பத்மினியை அடிக்கிற அழகில் சேர்க்க முடியாது. லட்சணமான பெண். மஞ்சள் புடவை கட்டி பெரிய குங்குமம் வைத்து 2 கையில் தீச்சட்டியும் மறு கையில் வேப்பிலை கொத்தும் கொடுத்தால் கிராமம் கிராமமாக வந்து கன்னத்தில் போட்டுக்கொள்ளும் ஒரு தெய்வீக லட்சணம். அவள் முகத்தை படைத்த போது பிரம்மா நிச்சயமாக காம்பஸ் உபயோகித்திருக்க வேண்டும், அல்லது ஆர்டிஸ்ட் மாருதியை மாதிரி படம் வரைய சொல்லியிருக்க வேண்டும். யப்பா, எவ்வளவு பெரிய விழிகள்! பானுப்பிரியா சரண்டராக வேண்டும். அடர்த்தியான கூந்தலின் பின்னல் தேர்வடம் போலத்தான் இருந்தது. 4 முழம் மல்லிகையை மடக்கி மடக்கி இலை பிரித்து வைத்திருக்க ஏரியாவே கும்மென்று இருந்தது. காதுகளில் குருவி உட்கார வைக்கலாம் போல பெரிய வளையங்கள். நெற்றியில் குங்கும வட்டப்பொட்டுக்கு அடியில் விபூதி கோடு. சற்றே தடிப்பான உதடுகள். மார்பிள் ஷிஃபான் புடவை. தோளில் இருந்து தொங்கும் லெதர் கைப்பை மேல் சின்னதாக கே என்று மெட்டல் இனிஷியல் ஒட்டப்பட்டிருந்தது. ஃபார் கதிரேஷ். தற்சமயம் 100 அடி தள்ளி வேண்டுமென்றே தன் நண்பனின் காரை எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்தி கிளாஸ் ஏற்றி விடப்பட்ட காரின் ஜன்னல் வழியாக அவள் தவிப்போடு காத்திருப்பதை மௌனமாக ரசித்து கொண்டிருக்கும் கதிரேஷ். பத்மினி மீண்டும் மணி பார்த்து கொண்டாள். சாலையில் 2 பக்கங்களிலும் தூரமாய் அவனுடைய கார் வருகிறதா என்று பார்வையை ஓடவிட்டாள். பெருமூச்சு விட்டாள். அந்த பெருமூச்சில் அருகாமை இளைஞர்களில் ஒருவன் சிகரெட்டை நழுவ விட்டு விட்டான். இன்னும் சற்று நேரத்தில் உதட்டை ஈரம் பண்ணிக்கொண்டு மாமூலான ஆரம்பமாக மேடம் டைம் ப்ளீஸ் என்று அவளோடு சிநேகம் துவங்கும் உத்தேசத்திற்கு அவன் வந்து விட்டான். பத்மினி தன் கைப்பையில் இருந்து கர்ச்சீப் எடுத்து மேலுதட்டிற்கு மேல் பொடித்திருந்த வியர்வை புள்ளிகளை துடைத்து கொண்டாள். 6:30 மணிக்கு படம். 4:30க்கெல்லாம் நீ நம்ம மாமூல் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு. ஹோட்டல் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் தியேட்டர் போலாம் என்று தெளிவாகத்தானே சொன்னார் கதிரேஷ். அவர் சொன்னதை வைத்துக்கொண்டு பேங்கில் மேனேஜரிடம் 5 மணிக்கு புறப்படுவதற்கு பதிலாக 4:15க்கே புறப்பட வேண்டும் என்று பர்மிஷன் வாங்கி ரெஸ்ட் ரூம் வந்து முகம் கழுவி ஒப்பனை செய்து கொண்டு பேங்க் வாசலில் பூ வாங்கி வைத்துக்கொண்டு சரியாக 4:30க்கெல்லாம் பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து விட்டாள். நின்று நின்று கால்கள் கடுக்க துவங்கிவிட்டன. வந்து நின்று புறப்படும் எந்த பல்லவனிலும் ஏறாமல் அவள் நின்று கொண்டே இருப்பதை 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை அந்த செருப்பு தைப்பவன் என்னமோ சிபிஐ அதிகாரி போல நோட் செய்து கொண்டிருப்பது அவளுக்கு அவஸ்தையாக இருந்தது. அந்த 3 ஜீன்ஸ் இளைஞர்களும் பஸ் ஏறாமல் அவளுக்காகத்தான் நிற்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. வள்ளுவர் குரலில் போல அவள் நோக்கும்போது நோக்காமல் அவள் நோக்காத போது நோக்கி கொண்டிருந்தவர்கள் இப்போது தைரியம் பெற்று மெதுவாக வம்பு பேச்சை துவக்கி இருந்தார்கள். மாமோய், என்ன சென்ட் போட்டிருக்க மாமோய்? ஜாஸ்மினா? தூக்குதே, மூக்கே காணாம போயிடும் போலிருக்கே. அதை விடு மச்சி, ரோஜாப்பூ ரவிக்கைக்காரி. வரியா? நான் கூட்டிட்டு போறேன். மல்லிகைப்பூ சுந்தரினா நான் வரேன். எத்தனை பஸ்ஸா வெயிட் பண்றது? நீ சரின்னு சொல்லு மாமா, நான் டாக்ஸில கூட்டிட்டு போறேன். என்ன சொல்ற? பத்மினி முகம் சுளித்தாள். சற்று நகர்ந்து நின்றாள். மெல்ல உதடசைய முனகிக் கொண்டாள். காருக்குள்ளிருந்து பார்த்து கொண்டிருந்த கதிரேஷ் இதற்கு மேலும் அவளை தவிக்க விடுவதில் நியாயமில்லை என்றுணர்ந்து டிரைவிங் சீட்டிற்கு நகர்ந்து உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். சீரலாக புறப்பட்டு அவள் அருகில் சடன் பிரேக் அடித்து நிறுத்தி கதவை திறந்துவிட்டு குனிந்து அவளை பார்த்து கமின் என்றான். அவசரமாக பத்மினி ஏறிக்கொண்டு கதவை மூட, போகுதே போகுதே என் பைங்கிலி காரிலே என்று ஒருவன் பாட சிரித்து கொண்டு காரை நகர்த்திய கதிரேஷ், அந்த பசங்க ஜோரா சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பாவம் கெடுத்துட்டேன் என்றான். பேசாதீங்க என்றாள் கோபமாக. ஏய், கோபமா? இல்ல, குளுகுளுன்னு இருக்கேன். சட்டென்று அவள் இடுப்பில் தொட்டு பார்த்து விட்டு, ஆமா அப்படித்தான் இருக்க என்றான். எத்தனை மணிக்கு வரதா சொன்னீங்க கதிரேஷ்? 4:30. இப்ப மணி 5:15. ஆமா, ஆனா நான் 4:30க்கெல்லாம் வந்துட்டேனே. எங்கே வந்தீங்க? அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்திட்டு காருக்குள்ள இருந்து உனக்கு தெரியாம ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் பத்மினி. நீ மொத்தம் 9 தடவை டைம் பார்த்த. 4 தடவை கர்ச்சிப் எடுத்து முகத்தை ஒத்திக்கிட்ட. 3 தடவை தையல் பிரியற அளவுக்கு பெருமூச்சு விட்ட. 3/4 மணி நேரமா என்னை தவிக்க வச்சுட்டு அந்த அவஸ்தைய ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்களா உங்களை
என்றாள் தன் கையை ஓங்கியபடி. கமான், உனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவன் புஜத்தில் செல்லமாக குத்தி, மனசு வரலப்பா. ஆமா, இது உங்க கார் இல்லையே. இல்ல, என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசனோடது. என் கார் சர்வீஸுக்கு போயிருக்கு. படம் 7 மணிக்கு தான் பத்மினி. அதனாலதான் உன்னோட தூரத்து அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளும் உன்னை கிட்டத்துல இருந்து பார்த்தாதான் அழகா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பத்மினி. ஐ எம் ராங். இந்த ஐஸ் எல்லாம் வேணாம். வேற என்ன ஐஸ் வேணும்? சாக்கோபார் தானே. காரை ஒரு ஹோட்டல் வாசலில் நிறுத்தினான். இறங்கி இசையை உதிரி உதிரியாக உதிர்த்து கொண்டிருந்த முக்கால் இருட்டு ஹாலில் ஒரு மூங்கில் மேஜை தேர்ந்தெடுத்து சென்று அமர்ந்தார்கள். மெனு கார்டு கொண்டு வந்தவனிடம் கார்டெல்லாம் வேணாம் என்று ஐஸ்கிரீம் ஆர்டர் சொல்லி விலக்கிவிட்டு மேஜை மேல் இருந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய சிம்னி விளக்கின் நீளமான கிளாஸை கலற்றி அந்த நெருப்பில் சிகரெட் பற்ற வைத்து கொண்டான் கதிரேஷ். ஒரு ஹாப்பி நியூஸ் பத்மினி. என்ன? 1 மாச டூர் முடிஞ்சு நாளைக்கு என் டாடி மெட்ராஸ் திரும்புறாரு. இதுல ஹாப்பி நியூஸ் என்ன இருக்கு? மை டியர் சன், இங்க என்ன விசேஷம்னு கேட்பாரு. மை டியர் டாடி, உங்க படவா பையன் பத்மினிங்கிற பத்தினி பொண்ண டீப்பா லவ் பண்றதுதான் விசேஷம்னு சொல்ல போறேன். நிஜமாவா? அவள் இமைகள் உடனே துடித்தன. உன் நெஞ்சில கை வச்சு சொல்லட்டுமா? எஸ். இன்னும் லவ்வ மூடி மறைக்கிற த்ரில் வேணாம் பத்மினி. உடைச்சிடலாம். கார்லயே மீட் பண்ணிட்டு இருந்தா போதுமா? கட்டில எப்ப மீட் பண்றது? அதுக்காகத்தான் அவசரமா? உதடுகள் துடிக்க வெட்கப்பட்டாள். அதுக்காகவும் என் மாமியார ரெடியா இருக்க சொல்லு. சி, எதுக்கு? ஐயோ, அனர்த்தம் பண்றியே. எங்க அப்பா பொண்ணு கேட்டு வர்றப்ப வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்க சொல்லுன்னு சொல்ல வந்தேன். தெரியுமா அவங்களுக்கு? அரசல் புரசலா கூட நீ சொல்லி வச்சது இல்லையா? இல்ல. எத்தனை தடவை என்னோட பீச்சு சினிமான்னு சுத்திட்டு லேட்டா வீட்டுக்கு போயிருக்க. எங்க போன, ஏன் லேட்டுன்னு கேட்டது இல்லையா? கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு பொய்ய பொருத்தமா சொல்வேன். நோன்றதில்ல. அம்மாவுக்கு என் மேல பரிபூர்ண நம்பிக்கை. தன் பொண்ணு ஒரு நல்ல பையனைத்தான் காதலிப்பான்னு. இல்ல? யாரு, நீங்களா நல்ல பையன்? பின்ன கெட்ட பையனானா? தியேட்டர்ல விளக்கணம் சப்பரம் மட்டும். சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? ஒரு தப்பு நடத்துறவன் மட்டும் இல்ல, நடத்துறதுக்கு உடந்தையா இருக்கிறவங்களும் குற்றவாளிதான்னு சொல்லுது. அப்படியா? சரி, இன்னைக்கு தியேட்டர்ல நான் உடந்தையா இருக்கிறேனா இல்லையான்னு பார்க்கலாம். போச்சுடா, தெரியாம சொல்லிட்டேன் தாயே. கன்னத்துல வேணும்னாலும் போட்டுக்கிறேன். என் கை மேல கொஞ்சம் கருணை வைமா. பழி வாங்குறதுக்காகவா வேலை மெனக்கட்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணேன்? குருடன் யானையை பார்த்த மாதிரி ஏதோ தொட்டு தடவி உலக அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கெடுத்துடாதம்மா புண்ணியவதி. அபிநயத்தோடு அவன் கெஞ்ச, மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் கிளாஸில் விரல் நனைத்து அவன் முகத்தில் சுண்டி தெளித்து, சி போ என்றாள் பத்மினி. அத்தியாயம் 2. திவ்யா, உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? சேகர், அவர் சொன்ன பதில கேட்டப்ப என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்துச்சு தெரியுமா? ஐயோ திவ்யா, நீ எனக்கு அதிர்ச்சி தரப்போறியா? உன் வாயால நல்ல தகவலை தவிர வேற எதையும் சொல்லிடாத. என் இதயத்துக்கு வேற எதையும் தாங்குற சக்தி இல்லம்மா. சேகர், வாழ்க்கையில எதிர்பாராத அதிர்ச்சிகளை நாம சந்திச்சு தான் ஆகணுங்கிறது காலதேவனோட கட்டளையா இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? திவ்யா, விதிய மதியால வெல்லலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பகலவனை பார்த்த பனித்துளி மாதிரி நம்ம பிரச்சனைகளை மனதைரியத்தால விரட்டி அடிக்கணும். எங்க அப்பா சொன்னதை கேட்டதும் அந்த மனதைரியம் எனக்கு போயிடுச்சு சேகர். அப்படி சொல்லாத திவ்யா. பாரதி பாடின புதுமை பெண் நீதான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வெறி நாய் உன்னை விரட்டி விரட்டி கடிச்சதையே நீ தாங்கிக்கிட்டவ இல்லையா? நாய் கடிச்சா தாங்கிக்கலாம் சேகர். வாழ்க்கையே கடிச்சா எப்படி தாங்க முடியும்? எங்க அந்தஸ்துல இல்லாதவங்கள நான் அடியோட மறந்துடணுமா சேகர்? இத சொன்னதுக்கு பதிலா எங்க அப்பா ஒரு பாட்டில் விஷம் கொடுத்து என்னை குடிக்க சொல்லியிருக்கலாம். இப்படி ஒரு செய்தியை கேட்டப்புறமும் நான் உயிரோட உங்க முன்னாடி நிக்கிறேனே. நான் ஒரு பாவி சேகர், நான் ஒரு பாவி. இல்ல திவ்யா, நீ பாவி இல்ல, அப்பாவி. கடவுள் ஒரு பெரிய பொம்மலாட்டக்காரர். அவர் இழுக்கிற சூத்திர கயிறோட அசைவுக்கு தகுந்தபடி ஒவ்வொருத்தரும் அசையறோம். இதுல உன்னையோ உங்க அப்பாவையோ சொல்லி குத்தமில்ல. உன் மேல ஆசை வச்சேன் பாரு, என்னதான் சொல்லணும்? இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி எனக்கு தெரியும் திவ்யா. என்ன அது சேகர்? நான் ஆத்துலயோ குளத்திலேயோ விழுந்து சாக போறேன் திவ்யா. ஐயோ, என்ன வார்த்தை சொன்னீங்க சேகர்? என் மரணத்துலதான் திவ்யா உன்னை நான் மறக்க முடியும். என் காதல் எவ்வளவு தூய்மையானதுன்னு இந்த உலகத்துக்கு என் சாவால தான் உணர்த்த முடியும் திவ்யா. சேகர், என்னை கொல்லாதீங்க சேகர். இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. உன்னோட உரிமையுள்ள காதலன் இல்லனா. என்னை பத்தி நாளைக்கு பத்திரிக்கையில மரண செய்தி வரும். எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடு திவ்யா, அது போதும். உங்க அப்பா யார கல்யாணம் செய்துக்க சொல்றாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ மஞ்சள் குங்குமத்தோட நீடூழி வாழணும். அதான் என்னோட கடைசி ஆசைம்மா. நான் வரேன். கிளிசரின் கண்ணீரோடு பிரேமுக்கு ரைட்டில் அந்த 40 வயது கதாநாயகன் அவுட் வர, நிஜத்தில் 4 குழந்தைகளுக்கு அம்மா தாவணி முனையை வாயில் பொத்தி வரையப்பட்ட பூங்காவில் விசித்தபடி நிற்க, யூமேட்டிக் கேமராவில் அவள் முகத்திற்கு ஜூம் போனதும் கட் என்றான் அந்த டெலிவிஷன் தொடரின் டைரக்டர் சம்பந்தம். கேமராவிலிருந்து தலை நீட்டிய கேமராமேன் ரகுவின் உத்தரவில்
செட்டில் முக்கிய விளக்கு தவிர மற்றவை அணைக்கப்பட்டன. சற்று தள்ளி பட்டை வயர் பின்னிய மடக்கு நாற்காலியில் சிகரெட்டோடு அமர்ந்திருந்த டிவி தொடரின் தயாரிப்பாளர் விநாயகம் கர்ச்சிப்பால் கண்களில் ஒற்றிக்கொண்டான். என்று டச்சிங்கா வந்திருக்குப்பா சம்பந்தம். அருகில் வந்து அமர்ந்த சம்பந்தம், இந்த கதை தானே வேணாங்கிறது, ஒவ்வொரு சீனும் பேத்தல்னு நமக்கே தெரியும். 3 நிமிஷ கிளைமேக்ஸ் சீன், கேமராவை இந்தண்ட அந்தண்ட நகர்த்தாம அடிச்சு முடிச்சாச்சு. அதான் ஃபைனல்ல டைட்டா ஜூம் போனமையா, அது ஒரு கேமரா மூவ்மெண்ட் இல்லையா என்றான் ரகு. என்னப்பா 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா? ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் இது. கண்ணை மூடிக்கிட்டு எந்த குப்பைக்கும் ஸ்பான்சர் பண்றதுக்கு 3-4 பார்ட்டி நம்ம கையில வச்சிருக்கோம். அவன் கதை பார்க்கறானா, எடுத்த விதம் பார்க்கறானா? அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர்கிட்ட ஒரு எபிசோட போட்டு காமிச்சோமே, முதல் கேள்வி என்னையா கேட்டான்? இந்த பொண்ணு வருமானு கேட்டான். அப்புறம் இவன் பாக்கெட்ல இருந்தா கொடுக்குறான். டெல்லியில பாம்பேல ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து செக் வருது, நடுவுல இவனுக்கு செக்ஸ் வருது, கமிஷன் கூட தான். இந்த லட்சணத்துல நீங்க நம்ம கதையையே கிண்டல் அடிக்கிறீங்களா? அரை மணி நேரத்துக்கு ஏதாச்சும் நிரப்பணும். கதையை யாருப்பா பாக்குறா? தொடர் முடிஞ்சதும் குஷ்பு குலுக்கி எடுக்கிற மிக்சி அதிர்ஷ்ட பரிசு வாங்குற அதிர்ஷ்டசாலி யாருன்னு தானே பாக்குறாங்க. 4வது எபிசோட் முந்தா நாள் ஏர்ல போச்சே. இன்னைக்கு காலையில என் ஆபீஸுக்கு வந்திருக்கிற போஸ்ட் கார்ட்ஸ் எவ்வளவு தெரியுமா? 24,000 சொச்சம். அடுக்கி பண்டல் பண்றதுக்கே 2 பேரை போட்டிருக்கேன். ஒன்று நிச்சயம் விநாயகம் என்றான் ரகு. என்ன, இந்த ரேட்ல போனா வர்ற பட்ஜெட்ல போஸ்ட் கார்டு விலை நிச்சயமா ₹1 போகுது. யாரோ சாகட்டும், நமக்கு என்னையா? வி ஆர் எஸ்டிடி பீப்புள், வி ஆர் ஃபாக்ஸ் பீப்புள். நம்மளை பாதிக்க போகுதா? ஏசி கார் வாங்கலாமா, ஏர் கூலர் வைக்கலாமான்னு முன்னேற்ற பாதையில யோசிச்சுக்கிட்டே போக வேண்டியதுதானே என்று கோணலாக சிரித்த விநாயகம், என்னம்மா என்றான் மேக்கப் கலைத்து விட்டு வந்து நின்ற கதாநாயகியிடம். பணம் வேணுங்க, என் போர்ஷன் பூரா முடிஞ்சுது என்ற அவள் கையை உயர்த்தி ஹேர்பின் அட்ஜஸ்ட் செய்த போது தையல் விடுபட்டிருந்தது. உன் வேலை முடிஞ்சுதா இல்லையான்னு நீ சொல்லக்கூடாது துளசி, டைரக்டர் சொல்லணும். என்னையா சம்பந்தம், முடிஞ்சுதா? கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குமா, 2-3 க்ளோஸ்அப் சரி பண்ண வேண்டி இருக்கு. நாளைக்கு வந்துடு. இன்னைக்கு ராத்திரி பொள்ளாச்சி போகணுங்க. ஜேஎஸ்ஆர்ல டிக்கெட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பொள்ளாச்சியில் உனக்கு என்ன வளைகாப்பா நடத்த போறாங்க? 2 நாள் கழிச்சு போமா. இல்லைங்க சார், போன வாரமே போக வேண்டியது, நீங்க இழுத்தடிச்சிட்டீங்க. அந்த டைரக்டர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி 1 வாரம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுங்க. இனிமேயும் மாற்ற முடியாதுங்க. என்ன வேஷம் இங்க? ஹீரோயினுக்கு அக்காங்க. நாங்க உன்னை ஹீரோயினாவே போட்டிருக்கோம், உனக்கு அக்கா கேரக்டர் தான் பெருசா போச்சா? 4 வாரம் டிவியில் வந்ததுக்கே என்ன திட்டுறாங்க சார். திட்டுறாங்களா? யாரு? பார்த்தவங்க தான். உருப்படாத கதை, உருப்படாத டைரக்ஷன், இதில் ஏன் ஒத்துக்கிட்டேன்னு திட்டுறாங்க சார். ஏம்மா, நம்ம தொடரில் நடிச்சுக்கிட்டு அதை பற்றி கேவலமாக என்கிட்டே பேசுகிற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துடுச்சா? நாளைக்கு நீ வந்து முடிச்சு கொடுக்கலன்னா பாக்கி பணம் செட்டில் பண்ண முடியாது. அவள் முந்தானை தலைப்பை இழுத்து இடுப்பில் செருகி கொண்டு, உங்க பாக்கி பணம் எனக்கு வேணாம், நாளைக்கு வர முடியாது, நான் வரேன் என்று முறைப்பாக புறப்பட்டு போனாள் அந்த துளசி. என்ன சம்பந்தம் இப்படி சொல்லிட்டு போறா? என்ன செய்ய போற என்றான் விநாயகம். போனா போறா, விடுப்பா. என்ன இப்போ? விட்டு போன சீன்ல எல்லாம் ஹீரோ கிட்ட இவளோட போட்டோவை கொடுத்து அதை பார்த்து பேச சொல்லிடலாம். ஜனங்களுக்கு புரியுமா? மற்ற எல்லா சீனும் புரிஞ்சிடுமா? இது ஒன்று மட்டும் புரியாம குழம்ப போறானாக்கும். விடுப்பா, பேக்கப். வீடியோ யூனிட் மூட்டை கட்ட துவங்கியது. அத்தியாயம் 3. தன் பைப்பில் புகையிலையை அடைத்தபடி நிமிர்ந்து எதிரே நின்று கொண்டிருந்த தன் மகன் கதிரேஷை பார்த்தார் மோகனரங்கம். சில்வர் நிறத்தில் சூட் அணிந்திருந்தார். தங்கச்செயின் கோர்த்த கண்ணாடி அணிந்திருந்தார். காதோரங்களில் மட்டும் நரை. அவளோட அப்பா என்ன பண்றாரு கதிரேஷ்? அப்பா இல்ல, இறந்துட்டார் டாடி. சரி, அம்மா என்ன பண்றாங்க? ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்தவங்க. இப்ப பத்மினி வேலைக்கு போறதால அவங்க ஹாஸ்பிட்டல் போறதில்ல, வீட்டில தான் இருக்காங்க. ஓ, அந்த பொண்ணு வேலைக்கு போறாளா? ஆமாம் டாடி, ஒரு பேங்க்ல கேஷியர். கதிரேஷ், லட்சங்களை ஆசையா அவளால எண்ணி பார்த்துக்க தான் முடியும், உன்னால செலவு பண்ணி பார்க்க முடியும். டாடி, ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க அவளோட பேசி பார்த்தீங்கன்னா என்னோட செலக்ஷனை பாராட்டுவீங்க. ஐசி, இந்த வீடு விலை கொடுத்து வாங்கினேனே, உனக்கு இந்த வீட்டோட செலக்ஷன் பிடிச்சிருந்ததா கதிரேஷ்? நிச்சயமா டாடி. உனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கிற காரோட செலக்ஷன் உனக்கு பிடிச்சிருந்ததா கதிரேஷ்? ஷூர். அப்போ என்னோட எந்த செலக்ஷனும் உனக்கு பிடிக்கும் என்ற மோகனரங்கம் அருகில் இருந்த பிரீஃப் கேஸை திறந்து உள்ளிருந்து ஒரு பெண்ணின் புகைப்படத்தை எடுத்து அவனிடம் நீட்டினார். அப்பா, வாங்கி பாரு. தயக்கத்துடன் வாங்கி பார்த்தான். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த இளம் பெண் அழகாகத்தான் இருந்தாள். எப்படி இருக்கா இவ? டாடி, முதல்ல ஒப்பீனியன் சொல்லு, அப்புறம் விளக்கம் சொல்றேன். ஹவ் இஸ் ஷி? பியூட்டிஃபுல் டாடி. பேரு அஞ்சனா, டெல்லி. அப்பா அயன் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. 17 கம்பெனியில் டைரக்டர். சொத்து ஒரு ஸ்டேட் பட்ஜெட் அளவுக்கு தேரும். என் செலக்ஷனை பற்றி இப்போ என்ன சொல்ற? மோகனரங்கம் தன் பைப்பை பற்ற வைத்து கொண்டார்.
டாடி, இந்த பொண்ணு அழகா இருக்கலாம், உங்க அந்தஸ்துக்கு ஏற்றவளா இருக்கலாம். ஆனா சொல்லு. ஆனா என் மனசு விரும்புறது பத்மினியத்தான். மோகனரங்கம் எழுந்தார். கை கட்டி நின்றிருந்த அவன் அருகில் வந்தார். அவன் முகத்தை ஒரு விரல் கொண்டு நிமிர்த்தி கண்களை ஊடுருவி பார்த்தார். இந்த பொண்ணோட டீப்பா கமிட் ஆயிட்டியா? அண்டர்ஸ்டாண்ட். ஒரு அப்பா பையன்கிட்ட இப்படித்தான் கேட்க முடியும். சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவசரக்காரன் இல்ல. பின்ன என்னடா காதல் கத்திரிக்கான்னு புலம்பாத கதிரேஷ். அபத்தம் அபத்தம். நேரா சொர்க்கத்துக்கு ஒரு கான்கிரீட் பாலம் போட்டு தரேன்னு சொல்றேன். புத்திசாலி மறுக்க மாட்டான். சாரிப்பா, பெரிய கோடீஸ்வரனுக்கு மருமகன் ஆகிறதான் புத்திசாலித்தனம்னா நான் முட்டாளாவே இருந்துடுறேன். வாட் எல்ஸ்? யூ ஆர் டாக்கிங் லைக் ஏ ஃபூல். இந்த அஞ்சனா ஒரே பொண்ணுடா, இடியட். நாளைக்கு அந்த சாம்ராஜ்யமே உனக்கு வரும். எனக்கு வேண்டியது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைப்பா. ஏன் அதை அஞ்சனா தரமாட்டாளா? ஏதாச்சும் குறை சொல்ல முடியுமா இவள? அப்பா, உங்க ஆசையிலையோ உங்க செலக்ஷன்லையோ நான் தப்பு சொல்லல. எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல. இந்த பணம் போதும்பா எனக்கு. பத்மினி போதும்பா எனக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க எனக்கு சம்மதம் கொடுத்து ஆசீர்வதிக்கணும்பா. மோகனரங்கம் பதில் எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரம் பை புகைத்தபடி அமைதியாக ஹாலில் உலாத்தினார். நின்றார். திரும்பி அவனை பார்த்தார். நான் சம்மதிக்கலன்னா என்ன செய்வ கதிரேஷ்? நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன் டாடி. கதிரேஷ், நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை சொத்தும் நான் சுயமா சம்பாதிச்சது. ஒருவேளை இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போனாதான் நீ சொல்ற பத்மினிக்கு தாலி கட்ட முடியுங்கிற சூழ்நிலை ஏற்பட்டா அதுக்கு நீ துணிவியா? அவனை அடிக்கண்ணால் பார்த்தபடி கேட்ட மோகனரங்கம் கேள்விக்குறியை தன் புருவங்களை உயர்த்தி உணர்த்தினார். பெருமூச்சு விட்ட கதிரேஷ், டாடி, உங்க பையன் ஒரு பெரிய பணக்கார சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளணும்னு ஆசைப்படுற நீங்க அவனை எதுவும் இல்லாம அம்போன்னு தெருவுல நிறுத்தி பார்க்க நிச்சயமா ஆசைப்பட மாட்டீங்க என்றான். அவர் அருகில் வந்து அணைந்து போயிருந்த அவருடைய பைப்பை தீக்குச்சியால் பற்ற வைத்தான். இல்ல கதிரேஷ், கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா சில சமயம் அதிர்ச்சி நடவடிக்கைகள்ல இறங்கலாம். நான் திட்டவட்டமா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு 2 நாள் அவகாசம் கொடுக்கறேன். வெயிட். இப்ப எதுவும் பேசாத, வலியுறுத்தாத. 2 நாள் நல்லா யோசி. 3வது நாளும் எனக்கு அந்த நர்சம்மா பொண்ணுதான் வேணும்னு நீ பிடிவாதமா நின்னா அப்போ என்னோட தீர்மானமான முடிவை சொல்றேன். இப்போ குட் நைட் என்று விட்டு படிகள் ஏறி மாடிக்கு சென்ற மோகனரங்கத்தை கழுத்தை உயர்த்தி பார்த்தபடி நின்றான் கதிரேஷ். அத்தியாயம் 4. ரகு தன் ஃபியட்டை வீட்டின் போர்டிகோவில் நிறுத்தியதும் வீட்டுக்குள் அவனின் 2 குழந்தைகளும் மம்மி, டாடி வந்தாச்சு என்று குரல் கொடுத்தன. ரகு காரை விட்டிறங்கி வீட்டுக்குள் ஒரு இயந்திரம் போல மெதுவாக நடக்க படுக்கை அறையில் இருந்து பட்டுப்புடவையில் வெளிப்பட்ட அவன் மனைவி ரூபா, என்னங்க அது, 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னீங்க, மணி இப்போ 7:45 ஆகுது. ரிசப்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் புறப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. 5 மணியிலிருந்து குழந்தைங்களும் நானும் ரெடியா வெயிட் பண்ணோம். சரி, சட்டுன்னு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு புறப்படுங்க. சோஃபாவில் அமர்ந்த ரகு அவள் சொன்னது எதையும் கேட்டுக்கொள்ளாமல் சிந்தனையோடு தலையை சாய்த்து சுழலும் மின் விசிறியை பார்த்து கொண்டிருந்தான். ஏற்கனவே லேட்டுன்னு சொல்றேன், நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டா எப்படி? கிட்டே வந்த ரூபா ரகுவின் முகம் முழுக்க வியர்வையில் நனைந்திருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள். என்னங்க அது, இப்படி வேர்த்திருக்கு? 2 குழந்தைகளும் கார்ல நான் தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காருவேன் என்று கத்திக்கொண்டு காருக்கு ஓடினார்கள். ரூபா அவன் அருகில் அமர்ந்து அவன் நெற்றியை தொட்டு பார்த்தாள். என்னங்க ஆச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? 5:30 மணிக்கு ராசி வீடியோ விஷனுக்கு ஃபோன் செஞ்சேன். நீங்க எடிட்டிங் முடிச்சு 4:30க்கே புறப்பட்டுட்டதா சொன்னாங்க. எங்க போயிட்டு வரீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? அவன் தோளை பற்றி உலுக்கி கேட்டதும் தான் ரகு பூலோகத்திற்கு வந்து, என்ன என்ன கேட்ட? எதுக்கு பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க? என்ன விசேஷம் என்றான். சரியா போச்சு, உங்க ஃப்ரெண்டு சுந்தரமூர்த்தியோட கல்யாண ரிசப்ஷனுங்க இன்னைக்கு. நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், ரெடியா இருங்க போலாம்னு. இல்ல, நான் வரல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. உங்க ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வராம நாங்க மட்டும் போனா எப்படிங்க? நல்லா இருக்காது. எல்லாம் நல்லா இருக்கும், போங்கன்னா போய் தொலைங்களேன் என்று திடீரென்று குரல் உயர்த்தி கத்தியதில் அவள் மிரண்டு போய் எழுந்தே விட்டாள். என்னங்காச்சு? ஏன் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? ஒரு இடமும் இல்ல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க ஆட்டோ பிடிச்சிட்டு போங்க, போயிடுங்க. நீங்க வராதப்ப நாங்க மட்டும் ஏங்க போகணும்? நாங்களும் போகல. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல டென்ஷனா இருக்கீங்க. காபி சாப்பிட்றீங்களா? ஏண்டி என்ன கொல்ற? பற்களை கடித்து கொண்டு நெற்றியோர நரம்புகள் அசைய கேட்டான் ரகு. நான் உசுரோட இருக்கணும்னா போ, குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு போயிடு. வெறி பிடித்தவனை போல கத்தினான். ரூபா எச்சில் விழுங்கினாள். மௌனமாக தலையசைத்தாள். தன் கைப்பை எடுத்துக்கொண்டு, கதவை தாள் போட்டுக்கங்க, போயிட்டு வரோம். தலைவலி மாத்திரை வேணும்னா போட்டுக்கங்க என்றாள். வெளியே வந்து காரில் அமர்ந்திருந்த தன் குழந்தைகளை இறங்கச் சொல்லி அதட்டி அவர்கள் 2 பேரும் மறுக்க முதுகில் ஒன்று வைத்து இறக்கி இழுத்து கொண்டு சாலைக்கு வந்து ஆட்டோ பிடித்து புறப்பட்டு சென்றாள். ரகு கதவை தாளிட வந்தபோது வீதியை பார்த்தான்.
தூரத்தில் அந்த கார் நின்று கொண்டிருந்தது. உள்ளே வந்தான். ஒலித்த டெலிபோனை எடுத்தான். சரி 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 என்று பேசி வைத்தான். கட் செய்து எண்கள் சுழற்றினான். ஹலோ, சம்பந்தம் ஹியர். நான் ரகு பேசுறேன். என்னையா ரகு? எடிட்டிங் தியேட்டர் வந்தா சீக்கிரமே புறப்பட்டு போயிட்டதா சொன்னாங்க. என்ன விஷயம்? எங்கேருந்து பேசுற? என் வீட்டில இருந்துதான். சம்பந்தம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே புறப்பட்டு என் வீட்டுக்கு வரியா? எதுவும் தண்ணி பார்த்தியாமா? அப்படின்னா உன் வீடு சரிப்படாதே. வைஃபு குழந்தைங்க இருப்பாங்களே. அவங்க இல்ல, ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிருக்காங்க. அப்ப சரி, என் வைஃப் கிட்ட சப்ஜெக்ட் டிஸ்கஷன்னு சின்சியரா ரீல் சுத்திட்டு வந்துடுறேன். இந்திய தண்ணியா அயல் நாட்டு தண்ணியா? நேர்ல வா, சொல்றேன் என்றான் ரகு. சற்று நேரத்தில் அழைப்பு மணி ஒலிக்க ரகு எழுந்து சென்று கதவை திறந்தான். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் வரை சிரித்தபடி நின்றிருந்தான் சம்பந்தம். உள்ள வா. உள்ளே வந்தான் சம்பந்தம். விநாயகத்தையும் கூப்பிட்டிருக்கியா? இல்ல, வா, என் ரூமுக்கு போயிடலாம். அருகில் இருந்த ஏசி ரூமுக்குள் சென்றார்கள். ஏசியை போட்ட ரகு, உட்காரு சம்பந்தம் என்றான். நான் தண்ணி பாட்டின்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வந்தேன். சிக்கனை காணோம், சிப்ஸை காணோம், பாட்டில காணோம், ஒரு ஏற்பாடையும் காணுமே என்று நிமிர்ந்த சம்பந்தத்தின் கழுத்தில் சட்டென்று அந்த நைலான் கயிற்றை சுற்றினான் ரகு. ஏய், என்னது என்னது? வார்த்தைகள் உடைப்பட திணறியபடி புரியாமல் துடித்தான் சம்பந்தம். ஐ எம் சாரி சம்பந்தம், எனக்கு வேற வழி இல்ல என்ற ரகு எதிரெதிர் திசைகளில் கயிற்றை இழுத்து இறுக்கத்தை அதிகரித்தான். அந்த எதிர்பாராத திடீர் தாக்குதலால் சமாளிக்க முடியாமல் கை கால்களை உதறி துடித்து கொஞ்ச நேரத்தில் துடிப்படங்கினான் சம்பந்தம். அத்தியாயம் 5. என்ன சமாதானம் சொல்லியும் அழுகையை நிறுத்தாமல் அடம் பிடிக்கும் குழந்தைகள் போல மீண்டும் மீண்டும் சீரும் அலைகள். ஈர மணல்வெளியின் காலடி தடங்களை அவை சரி செய்து மெத்தையாக்கி சென்றதும் உடனே முளைக்கும் நண்டுகளின் அவசர ஓட்டங்கள். குதிரைகள், சுண்டல்காரர்கள், சோன்பப்படி வண்டிகள் தாண்டி பெரிய சேதமுற்ற படகொன்றின் அருகில் மணல்வெளியில் எதிரெதிராய் அவர்கள். பார்க்கடல் விஷ்ணு போல் ஒருக்களித்து கையை தலைக்கு முட்டு கொடுத்து படுத்திருந்தான் கதிரேஷ். எதிரே தன் முழங்கால்களை கட்டியபடி அமர்ந்திருந்தாள் பத்மினி. அவளின் பின்னல் முனை மணலில் பட்டு கொண்டிருப்பதை கவனித்து எடுத்து மணல் தட்டி முன்புறம் போட்டுக்கொண்டாள். ஒரு காய்ந்த குச்சியால் மணலில் ஒரு வட்டம், 2 கண்கள் என்று வரைந்து கொண்டிருந்த கதிரேஷ் அவளை பார்த்தான். அவளின் கழுத்தருகே ஒரு நரம்பு மட்டும் புடைத்து வடிந்து கொண்டிருந்தது. அவளின் தொண்டைக்குழி வரை ஏதேதோ வார்த்தைகள் சேகரமாகி ததும்பி நிற்கின்றன என்று உணர முடிந்தது. சொல்லு பத்மினி, ஏன் இவ்வளவு அமைதியாயிட்ட? சந்தோஷப்படுற மாதிரியான செய்தியா கதிர் நீங்க சொல்லியிருக்கீங்க? என் அப்பா அவ்வளவு சுலபமா சம்மதிச்சிட மாட்டார்னு நான் எதிர்பார்த்ததுதான் பத்மினி. அவருக்கு என் விருப்பத்தை விட தன்னோட கௌரவம் தான் முக்கியம். சரி, உங்களுக்கு எது முக்கியம் கதிர்? என்ன கேள்வி இது? நீதான் முக்கியம். இதைத்தான் உங்க அப்பா கொடுத்திருக்கிற 2 நாள் அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சொல்ல போறீங்களா? இந்த 2 நாள் அவகாசம் கூட நான் கேட்கல பத்மினி, அவரா சொன்னதுதான். என்ன பேசவே விடல. அப்போ உங்க அப்பாவும் தன்னோட பிடிவாதத்துல உறுதியா இருந்தாருன்னா, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாருன்னா வந்துட வேண்டியதுதான். பத்மினியின் கண்கள் ஈரத்தில் மின்னின. எனக்காக ஏன் கதிர் நீங்க உங்களோட சொத்து சுகத்தை எல்லாம் விடணும்? என் சொத்து சுகமும் நீதான் பத்மினி என்று அவளின் ஒரு கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து கொண்டான். உங்க அப்பா மனப்பூர்வமா சம்மதிக்க மாட்டாரா கதிர்? எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ என்ன செய்ய போறோம்? அதான் சொன்னேனே பத்மினி, சிரிச்சபடி சரின்னு சம்மதம் சொல்லிட்டாருன்னா சீர்வரிசை தட்டோட நிச்சயம் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு வருவோம். முறைச்சுக்கிட்டே வெளியில போக சொன்னாருன்னா தாலி கைத்தோட நான் மட்டும் வருவேன். சாமி படத்துக்கு முன்னாடி உங்க அம்மா முன்னாடி உனக்கு நான் தாலி கட்டுவேன். கதிர், உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு நான் அடைய விரும்பல. எப்படியாவது அவரை சம்மதிக்க செய்ய முடியாதா? பெரியவங்களை விரோதிச்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் செய்துக்கணுமா? ஒன்று செய், நாளைக்கு உன் பேங்க் முடிஞ்சதும் என் வீட்டுக்கு வா. நீயே எங்க அப்பா கிட்ட ஒரு தடவை பேசிப்பாரு. ஒருவேளை உன்னோட பேச்சும் நடத்தையும் அவர் மனசை கரைக்கலாம். கண்டிப்பா வரேன் கதிர். மணி என்னாச்சு? எழுந்தமர்ந்து தன் வாட்சின் ரேடியோ முள்களை உன்னிப்பாக பார்த்து, 7 ஆகுது. நான் புறப்படுறேன் கதிர். பேங்க்ல இருந்து வர லேட் ஆகும்னு நான் அம்மா கிட்ட சொல்லல, தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மணலில் கையூன்றி எழுந்து கைகளை தட்டி கொண்டாள். அவனும் எழுந்து கொண்டு அவளோடு கைகோர்த்து கொண்டு சாலைக்கு நடந்தான். பஸ் ஸ்டாப்பில் நின்று அவளுடைய பஸ்ஸில் அவள் ஏறிக்கொண்ட பிறகு தன் காருக்கு நடந்தான் கதிரேஷ். அத்தியாயம் 6. தரையில் உயிரற்ற சடலமாய் சரிந்து கிடந்த சம்பந்தத்தை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான் ரகு. நைலான் கயிற்றை சுருட்டி தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். பிணத்தின் 2 கைகளையும் பற்றி தரதரவென்று இழுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே வந்தான். ஹாலில் இழுத்தான். வாசல் கதவருகில் போட்டுவிட்டு கதவை திறந்தான். வெளியே வந்தான். சம்பந்தம் வந்த அம்பாசிடர் காரின் முன்புற கதவை திறந்து வைத்துவிட்டு மறுபடி வீட்டுக்குள் வந்து போர்டிகோவில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தான். சம்பந்தத்தின் உடலை சிரமப்பட்டு தூக்கினான். தன் தோளில் தொங்கவிட்டு கொண்டு வெளியே வந்து காரில் முன் சீட்டில் உட்கார வைத்தான்.
கதவை மூடிவிட்டு வீட்டுக்குள் வந்தான். ஒரு காகிதம் எடுத்தான். எழுதினான். ரூபா, அவசர வேலையாக வெளியூர் போகிறேன், தேட வேண்டாம். வேலை முடிந்ததும் வந்து விடுவேன் என்று எழுதி கையெழுத்திட்டு சோஃபா அருகில் இருந்த டீபாயில் ஃப்ளவர் வாஷிற்கு அடியில் செருகி வைத்தான். கதவை இழுத்து மூடிவிட்டு சம்பந்தத்தின் அம்பாசிடரில் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். கார் சாலையில் கடந்ததும் சற்று தள்ளி காத்திருந்த மற்றொரு காரும் புறப்பட்டது. முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு காரை சீரான வேகத்தில் ஓட்டி அண்ணா சாலைக்கு வந்தான் ரகு. பக்கத்து சீட்டில் ஏதோ அயர்ந்து தூங்குபவன் போலத்தான் சம்பந்தத்தை பார்த்தால் தெரிந்தது. இல்லை, பொய், செத்துவிட்டான், பிணமாகிவிட்டான். நோ மோர் சம்பந்தம். கார் ஒவ்வொரு சிக்னலிலும் தேங்கி நின்ற போதெல்லாம் படக் படக் என்று இதயம் துள்ளியது. அந்த டிராஃபிக் சார்ஜென்ட் மற்றொரு சார்ஜென்ட்டிடம் இந்த காரை சுட்டிக்காட்டிதான் பேசுகிறாரா? ரியர்வியூ மிரரில் அடிக்கடி பின்னால் பார்த்து கொண்டான். சைதாப்பேட்டை வந்து கிண்டி தாண்டி வெண்கல நேருவை கடந்து மீனம்பாக்கம் நோக்கி காரை செலுத்திய அவன் ஒரு இருட்டு கிடைக்கும் வரைக்கும் காத்திருந்து கிடைத்ததும் காரை ஓரமாக நிறுத்தி இறங்கினான். பிணத்தை இழுத்து டிரைவிங் சீட்டுக்கு நகர்த்தி சம்பந்தமே ஓட்டுவது போல செய்து வைத்துவிட்டு சம்பந்தம் அணிந்திருந்த வாட்ச், மோதிரம், செயின் மூன்றையும் கலற்றி எடுத்துக்கொண்டான் ரகு. காரின் பின்கதவை வேண்டுமென்றே திறந்து வைத்துவிட்டு மெதுவாக நடந்தான். சற்று தள்ளி நின்று காத்திருந்த அந்த மற்றொரு காரின் முன்கதவை திறந்து ரகு ஏறிக்கொண்டு கதவை மூடிக்கொண்டதும் அந்த கார் அரை வட்டம் அடித்து திரும்பி மறுபடி அண்ணா சாலையை நோக்கி பயணம் செய்ய துவங்கியது. புஷ்பா புரண்டு படுத்தவள் அருகில் தன் கணவன் இல்லாததை உணர்ந்து எழுந்து கொண்டாள். இன்னுமா திரும்பவில்லை? இமைகளை உதறிக்கொண்டு எழுந்து அறையின் பெரிய விளக்கை போட்டுக்கொண்டு மணி பார்த்தாள். இரவு 2:10. சப்ஜெக்ட் டிஸ்கஷன் என்று சொல்லிவிட்டு கார் சாவி கொண்டு வர சொல்லி புறப்பட்டார். ரகு வீட்டுக்கு போவதாக சொன்னார். என்னதான் டிஸ்கஷன் என்றாலும் 1 மணிக்குள் வீடு திரும்பி விடுவாரே. அப்படி அதற்கு மேல் தாமதமானால் போன் செய்து சொல்லி விடுவாரே. ஒருவேளை போன் சத்தம் கேட்காமல் நான் தான் அயர்ந்து உறங்கிவிட்டேனா? நைட்டியில் இருந்த புஷ்பா ஒரு கொட்டாவியை அடக்கி கொண்டு ஹாலுக்கு வந்து விளக்கு போட்டுக்கொண்டு டெலிஃபோனை எடுத்தாள். ஹலோ என்றது எதிர்முனை. மிஸ்ஸஸ் ரூபா தானே பேசுறீங்க? நான் புஷ்பா பேசுறேன். இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு சாரி. பரவாயில்லைங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் டிஸ்கஷன்ல தான் இன்னும் இருக்காரா இல்ல புறப்பட்டுட்டாரான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் செஞ்சேன். நீங்க சொல்றது புரியலையே புஷ்பா. என் ஹஸ்பண்ட் ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கஷன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு புறப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்தாரு. உங்க ஹஸ்பண்ட் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அப்படியா? எனக்கு தெரியாது. நானும் குழந்தைகளும் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிட்டு 9:30 மணிக்கு தான் வந்தோம். நாங்க வந்தப்ப வீடு பூட்டி இருந்துச்சு. எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்காரு. ஏதோ அவசர வேலைன்னு எழுதி வச்சிருக்காரு. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்களோ என்னவோ. உங்க கார் நிக்கிதா? நிக்கிதுங்க. உங்க கார் இல்ல. அப்போ எங்க கார்ல 2 பேரும் போயிருக்கலாம். திடுதிப்புன்னு வெளியூருக்கு புறப்பட்டு போக வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன வேலை தெரியலையே. ஆனா 2 பேரும் போறோம்னு எழுதி வைக்கல இவரு. அந்த சீட்டை வேணும்னா அப்படியே படிக்கிறேன், கேளுங்களேன். அவசர வேலையாக வெளியூர் போகிறேன், தேட வேண்டாம். வேலை முடிந்ததும் வந்து விடுவேன். இவ்வளவுதான் எழுதியிருக்காரு. பஸ்ஸில் போறாரா, ரயில்ல போறாரா, எந்த ஊருக்கு, யாரோட போறாரு, ஒரு விபரமும் இல்ல. சரி, இந்த அளவுக்காவது அவர் பொறுப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரே. இவர் அங்கிருந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு என்ன? வரட்டும், பேசிக்கிறேன். சாரி, வச்சிடுங்க. போனை வைத்தாள். வைத்த வினாடியிலேயே அடித்தது. ஹலோ, புஷ்பா சம்பந்தம் ஹியர். மேடம், TAO 1935 நீல கலர் அம்பாசிடர் உங்க வண்டியா என்று ஒரு கனத்த குரல். ஆமா, நீங்க? நான் இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன். அந்த காரை இன்னைக்கு யாரு எப்போ ஓட்டிக்கிட்டு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? என் ஹஸ்பண்ட் சம்பந்தம் தான் நைட்டு 8 மணிக்கு வீட்டில இருந்து காரை ஓட்டிக்கிட்டு போனாரு. என்ன சார் ஆச்சு? ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டா என்றால் பதட்டமாக. கிரீன் கலர் பிளைன் சட்டையும் டார்க் கிரீன்ல பேண்ட்டும் போட்டிருந்தாரா இன்னைக்கு? ஆமா சார். மீசைக்கு பக்கத்துல ஒரு பரு? ஆமா சார். மேடம், நீங்க மனசை தைரியப்படுத்திக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் கழுத்தை இறுக்கி யாரோ கொலை செஞ்சிருக்காங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக GH அனுப்பி வச்சிருக்கேன். அவர் சட்டையில விசிட்டிங் கார்டு இருந்ததை பார்த்துட்டு தான் ஃபோன் செஞ்சேன். நாளைக்கு 11 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும். நான் நேரில் வரேன், தைரியமா இருங்க. அவர் சொல்லிக்கொண்டே இருக்க அதிர்ச்சியில் அவள் எப்போதோ ரிசீவரை தவற விட்டிருந்தாள். அத்தியாயம் 7. கதவை தட்டினாள் பத்மினி. ரொம்ப ஓங்கி தட்டினால் பக்கத்து பக்கத்து வீடுகளுக்கும் கேட்டுவிடும் என்பதால் கொஞ்சம் ஓசை குறைத்தே தட்டினாள். அம்மா என்றாள். வீட்டுக்குள் விளக்கெறிந்து அம்மா எழுந்து கதவுக்கு வரும் புடவை சரசரப்பு சத்தம் கேட்டது. திறந்த அம்மாவின் முகத்தில் தூக்க கலக்கத்திலும் கோபம் இருந்தது. சாரிம்மா, தூங்கிட்டியா என்றபடி உள்ளே வந்தாள். மணி என்ன பத்மினி? 10 ஆகுதுமா. கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போறதா இருந்தா சொல்லிட்டு தானே போவ? இல்லம்மா, திடீர்னு ஆஃபீஸ் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போக வேண்டியதா போச்சு. ஒரு பொண்ணோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். கிட்ட இருந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆறுதல் சொல்லிட்டு புறப்பட்டப்ப பஸ்ஸு கிடைக்கல.
காத்திருந்து வந்து சேர்றதுக்கு நேரமாயிடுச்சு என்றபடி அருகில் இருந்த தன் அறைக்குள் சென்றாள். ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறதா சொல்றதால உன்னை கோச்சுக்க முடியலம்மா. ஆனா எனக்கு எப்படி விதுக்கு விதுக்குன்னு இருந்திருக்கும் நினைச்சு பாரு. சரி வா, சாப்பிடு முதல்ல, புடவை அப்புறம் மாத்திக்கலாம் என்றாள் அம்மா. தூக்க கலக்கம் கலைந்து போய். இல்லம்மா, நான் சாப்பிட்டுட்டேன், நீ படுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டிய வேலை இருக்கு என்று கதவை சாத்தி கொண்டாள் பத்மினி. கணக்கு பார்ப்பதற்கு ஏன் கதவை மூடிக்கொள்கிறாள் என்று அம்மாவுக்கு புரியவில்லை. ஆமாம், கேட்கவில்லை. கதவை தாளிட்டு கொண்டதும் அதுவரை தன் அம்மாவிடம் இயல்பு முகம் காட்டின பத்மினி மாறிப்போனாள். கட்டிலில் விழுந்தாள். ஓசை கேட்க கூடாதென்று உதடுகளை அழுத்தமாக மூடிக்கொண்டு விசித்து விசித்து அழத் துவங்கினாள். ஹாலில் விளக்கணைந்தது. அம்மா போர்வையை உதறும் சத்தம் கேட்டது. படுத்து கொள்ளும்போது அம்மாவின் ஏதோ ஒரு மூட்டில் நெட்டி முறிந்தது. பத்மினி ரொம்ப நேரம் அழுது கொண்டிருந்தாள். அத்தியாயம் 8. இன்ஸ்பெக்டர் அருணகிரி வாசல் படியில் வெகுவாக குனிந்துதான் உள்ளே வர வேண்டியிருந்தது. தொப்பியை கலற்றியிருந்தார். தலையில் சுருள் சுருளாய் தச்சுப்பட்டறையில் இழைத்து போடப்பட்ட மரச்சுருளாய் முடிகள். சிகப்பாய் இருந்தார். வாயில் சற்று முன் போட்ட பீடாவின் சிவப்பு. கழுத்தில் மெலிதான தங்கச் சங்கிலி தெரிந்தது. வீட்டில் சம்பந்தத்தின் படத்திற்கு மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்தி வைத்திருந்தார்கள் நிறைய பெண்கள். வாசலில் திடீர் பந்தலில் இளவு வீட்டு சாப்பாடு முடித்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார்கள். டிஎஸ் டிஎஸ் என்று எழுதிய மர நாற்காலிகளில். காலையில் ஒரு முறை சந்தித்திருந்ததால் நேராக புஷ்பாவிடம் வந்தார் அருணகிரி. அவள் கண்ணீர் வறண்டு மூக்கெல்லாம் சிவந்து தலைவிரி கோலமாய் சுவரில் வீசப்பட்ட துணியாகத்தான் இருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், காலையில் நீங்கள் இருந்த அதிர்ச்சியான சூழ்நிலையில் உங்ககிட்ட அதிகமாக விசாரிக்க முடியல. உங்கள் துக்கம் புரியுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதான் எங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் என்று அவராகவே தேடி ஒரு நாற்காலி எடுத்து வந்து அவள் அருகில் போட்டுக்கொண்டு அமர்ந்தார். புஷ்பா ஒரு முறை மூக்கை உறிஞ்சி கொண்டு விரிந்த கூந்தலை பந்து பண்ணி கொண்டு முந்தானை முனையால் மூக்கை துடைத்து கொண்டாள். நான் பதில் சொல்ல தயார் என்பது போல மௌனமாக இருந்தாள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு மேடம். கழுத்துல கயிறு போட்டு இறுக்கி கொலை செய்யப்பட்டிருக்காரு. மீனம்பாக்கம் போற வழியில தான் கார் நின்றுகிட்டு இருந்துச்சு. டிரைவிங் சீட்ல இறந்த நிலையில கிடந்தாரு. அவரோட வாட்ச், மோதிரம், செயின் இதெல்லாம் மிஸ்ஸிங். காரோட பின் கதவு திறந்திருந்துச்சு. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த காப்பியை குடிச்சிட்டு பேசுங்க, ஒரு கிழவி கொண்டு வந்து நீட்டினாள். இல்ல வேணாமா, மறுத்துவிட்டு அருணகிரி தொடர்ந்தார். மிஸ்டர் சம்பந்தம் மீனம்பாக்கம் நோக்கி கார்ல போய்கிட்டு இருக்கிறப்போ யாரோ லிஃப்ட் கேட்டிருக்கணும். அவர் சம்மதிச்சு ஏத்திட்டு இருக்கணும். திடீர்னு அவன் காரை நிறுத்த சொல்லி கழுத்துல கயிறு போட்டு இறுக்கி கொலை பண்ணிட்டு திருடிக்கிட்டு இறங்கி போயிருக்கணும். இது மேலால பார்த்தா புரியற விஷயம். இதுல ஒரே ஒரு விஷயம் உதைக்குது. மிஸ்டர் சம்பந்தத்தோட சட்ட பாக்கெட்ல 500 ரூபாய் தாள் 7 அப்படியே இருக்கு. வாட்சு, மோதிரம் திருடின ஆசாமி ஈஸியா எடுக்க முடிகிற சட்ட பாக்கெட்ல இருந்த 3500 ரூபாயை எப்படி விட்டுட்டு போனான்னு புரியல. இன்னொரு விஷயம், சம்பந்தத்தோட சட்டையோட முதுகு பகுதியிலையும் பேண்டோட உட்கார்ற பகுதியிலையும் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. அந்த அழுக்கு முன்புறம் இல்லை. அதே மாதிரி பிணத்தோட பின்தலையிலையும் கொஞ்சம் மண்ணும் தூசியும் இருந்தது. புஷ்பா புரியாமல் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அதை வச்சு பார்க்குறப்ப போலீஸை ஏமாத்துறதுக்கான ஒரு செட்டப் வேலையா கூட இந்த திருட்டு நாடகம் இருக்கலாம். சம்பந்தம் வேறு ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கலாம். பிணத்தை தரையில போட்டு இழுத்து நகர்த்தி இருக்கலாம். அப்போ ஏற்பட்ட அழுக்கா இருக்கலாம். யாரோ பணத்துக்காக செஞ்ச கொலை மாதிரி அந்த ரோட்ல கொண்டு வந்து செட்டப் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி இருந்தா இது ஒரு பயங்கரமான திட்டமிட்ட கொலை. இப்ப கேள்விகளுக்கு வரேன். நேத்து ராத்திரி 8 மணிக்கு சம்பந்தம் வீட்டை விட்டு கார்ல போனதா நீங்க சொன்னீங்க. அவர் எங்க போனாரு? அவரோட ஃப்ரெண்டும் கூட வேலை பார்க்குறவருமான கேமராமேன் ரகு வீட்டுக்கு போறதா தான் சொல்லிட்டு போனாரு. காரணம் சொன்னாரா? ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போனாரு. இவரா புறப்பட்டு போனாரா இல்ல ஃபோன் எதுவும் வந்துச்சா? ரகு கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு சார். இவர் ஃபோன் பேசிட்டு என்கிட்ட கார் சாவி கொண்டு வர சொல்லி புறப்பட்டு போனாரு. யாரு ரகு? டெலிவிஷன் தொடர்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றவர் விநாயகம். இப்போ டிவியில வார வாரம் வந்துகிட்டு இருக்கே உண்மைகள் சுடும்னு ஒரு தொடர். அதை விநாயகம் தான் தயாரிக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் தான் டைரக்ட் செஞ்சாரு. ரகு கேமராமேன். ரகுவும் சரி விநாயகமும் சரி ரொம்ப வருஷமா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரகுவை சந்தேகப்படுறீங்களா? சேச்சா, இல்ல சார், இல்லவே இல்லை. அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட இவர் ரகு வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போனாரே ஒழிய, ஆனா அவர் அங்க போனதா தெரியல. எப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணினப்ப அப்பதான் நான் ரகு வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு அவரோட ஒய்ஃபை விசாரிச்சேன் என்ற புஷ்பா தனக்கும் ரகுவின் மனைவி ரூபாவுக்கும் நடந்த உரையாடல்களை விவரித்தாள். அருணகிரி குறுக்கே பேசாமல் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டார். அத்தியாயம் 9. பார்வதி காலை 5:30க்கெல்லாம் எழுந்து விட்டாள்.
இன்னும் இருட்டு விலகவில்லை. பின்புறம் விளக்கு போட்டுக்கொண்டுதான் பல் துலக்க வேண்டியிருந்தது. வேலைக்கு போகிற பெண் என்பதால் மகளை எந்த வீட்டு வேலையும் செய்ய விடுவதில்லை. பார்வதி வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு பின்புறம் வந்து பெரிய தவளையில் நீர் சேந்தி நிரப்பினாள். வெந்நீர் அடுப்பு மேல் தவளையை தூக்கி வைத்து சவுக்கு விறகுகள் அடுப்பில் நுழைத்து லேசாக மண்ணெண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வைத்தாள். பக்கென்று பற்றி கொண்டு விறகுகள் எரிந்து தவளையை சூடு பண்ண துவங்க முழங்கால் கட்டி நெருப்பின் இதமான அனலில் குளிர் போக்கிக் கொண்டாள். இந்த பத்மினி எத்தனை வருடம்தான் வேலைக்கு போய் உழைத்து கொண்டிருப்பாள்? வயது 20 தாண்டிவிட்டது. ஒரு கல்யாணம் பண்ணிவை என்று அவளாக வாய் திறந்து கேட்பாளா? நான் தான் ஏற்பாடுகளை துவக்க வேண்டும். அண்ணன் மகன் பூமிநாதன் பள்ளி படிப்பு வரைதான் படித்திருந்தாலும் லேத்துப்பட்டறை வைத்து 10 பேரை வேலை வாங்கி சம்பாதித்து செழிப்பாகத்தான் இருக்கிறான். 30 வயதுக்குள் இடம் வாங்கி சொந்த வீடு கட்டிவிட்டது பெரிய சாமர்த்தியம்தான். பூமிநாதனுக்கு பத்மினி மேல் இஷ்டம் உண்டு. ஜாடை மாடையாக சொல்லி பார்த்து போன மாதம் வெளிப்படையாகவே கேட்டுவிட்டான். அத்தை, பத்மினி எனக்கு கட்டித்தரியா? எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அவ அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை. ஆனா அவளை சுகமா வச்சு காப்பாத்துவேன். இன்னும் 10 மடங்கு சொத்து சம்பாதிக்கிற வலு இருக்கு, சாமர்த்தியமும் இருக்கு. என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போய் வந்து அப்புறம் பண்ணிக்கிறாளாம்ப்பா. எனக்கு சம்மதம்தான். அவ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லட்டும் முதல்ல. அப்புறம் உன்னை கட்டிக்கிறாளான்னு கேட்குறேன். படித்த பொண்ணு, சம்பாதிக்கிற பொண்ணு. அவ விருப்பம்தான் முக்கியம். கேட்டு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போகலாம்னு சொல்லுங்க. இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு பத்மினிக்கு தலைக்கு சீயக்காய் தேய்க்கும் போது மெதுவாக கல்யாண பேச்சை எடுத்தால் என்ன? பூமிநாதனை பற்றி சொல்லிவிட்டால் என்ன? தண்ணீர் நன்றாக கொதித்து விட்டதை பார்த்து விறகுகளை வெளியே இழுத்து போட்டு அணைத்து விட்டு எழுந்தாள் பார்வதி. விடிந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. வீட்டுக்குள் வந்து பத்மினியின் அறைக்கதவில் கை வைத்து உள்புறம் தாளிடப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். இதென்ன? இந்த பெண் இன்றைக்கு வழக்கமில்லாத வழக்கமாக தாளிட்டு கொண்டு தூங்குகிறாள். கதவை தட்டினாள். பத்மினி, எம்மா எந்திரிமா, வெள்ளிக்கிழமை இல்லையா? இன்னைக்கு தலைக்கு குளிக்கணும்ல, எந்திரி. உள்ளே இருந்து பதில் வரவில்லை. மேலும் வேகமாக கதவை தட்ட உள்ளே முனையில் லேசாக பொருத்தப்பட்டிருந்த தாழ்பால் விலகி கொண்டு கதவு திறந்து கொண்டதும் பார்த்த காட்சியில் விக்கித்து நின்றாள் பார்வதி. உத்தரத்திலிருந்து தொங்கிய கயிறில் நாக்கும் விழிகளும் பிதுங்கி இருக்க பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தாள் பத்மினி. அத்தியாயம் 10. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க மேடம். நீங்களும் குழந்தைங்களும் ரிசப்ஷனுக்கு புறப்பட்டு போனப்போ எத்தனை மணி இருக்கும் என்றார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி. ரூபா யோசிக்காமல் உடனே சொன்னாள். 7:45 சார். எப்படி கரெக்டா சொல்றேன்னா 5 மணிலிருந்து நாங்க ரெடியாகி அவருக்காக காத்திருந்தோம். அவர் லேட்டா வந்ததால கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டேன். என்னங்க 7:45 ஆகுது, ரிசப்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டு இருப்பாங்களேன்னு சொன்னேன். ஏன் லேட்டா வந்தாரு? காரணம் சொன்னாரா? இல்ல, நான் ராசி வீடியோ விஷனோட ஸ்டூடியோவுக்கு ஃபோன் செஞ்சு பேசினப்ப 4:30 மணிக்கே புறப்பட்டு போயிட்டதா சொன்னாங்க. அதனால எங்க போனீங்கன்னு கேட்டேன். அவர் சரியா பதில் சொல்லல. வினோதமா இருந்தாரு. வேர்த்து போய் இருந்தாரு. அவரோட சிந்தனைகள் இந்த பூமியிலேயே இல்ல. மகா டென்ஷனா இருந்தாரு. கத்தினாரு. இருங்க, வரிசையா சொல்லுங்க. நீங்க என்னன்னு கேட்டீங்க, அவர் என்ன சொல்லி கத்தினாரு? ரூபா நேற்றிரவு தன் கணவனின் வினோத நடவடிக்கைகளை பற்றி விரிவாக சொன்னாள். அருணகிரி கொஞ்ச நேரம் சிந்தனை அமைதியில் இருந்துவிட்டு, அவர் எழுதி வச்சுட்டு போயிருந்த சீட்டு எங்க? கொடுங்க. கொடுக்கப்பட்டதை நிதானமாக படித்து பார்த்தார். இது அவரோட கையெழுத்து தானே? அதுல சந்தேகம் இல்லையே? இல்ல சார், அவரோட கையெழுத்து தான். வீட்டு சாவியை யார்கிட்ட கொடுத்துட்டு போனாரு? ஆட்டோமேட்டிக் டோர் லாக் இருக்கு சார். என்கிட்ட ஒரு சாவி உண்டு. அதனால அவர் கதவை இழுத்து விட்டுட்டு போயிட்டாரு. தானா லாக் ஆயிடுச்சு. நீங்க நேத்து ரிசப்ஷன் முடிஞ்சு எத்தனை மணிக்கு திரும்பினீங்க? 9:30 ஆயிடுச்சு சார். நீங்க வீட்டுக்குள்ள வந்தப்ப வீட்டுல ஏதாச்சும் மாற்றத்தை உணர்ந்தீங்களா? இல்ல சார், எதுவும் இல்ல. ஃப்ளவர் வாஷுக்கு அடியில் அவர் எழுதி வச்சுட்டு போன இந்த லெட்டர் இருந்துச்சு. வேற எந்த மாற்றமும் இல்ல. அருணகிரி அவளிடம் அனுமதி பெற்று சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, இதுக்கு முன்னாடி எப்பவாவது இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு திடீர்னு புறப்பட்டு வெளியூர் போயிருக்காரா? இல்ல சார் என்றாள் ரூபா. இப்ப எந்த ஊருக்கு என்ன விஷயமா போயிருக்கலாம்னு உங்களால ஏதாச்சும் யூகிக்க முடியுதா? இல்ல சார், நானும் மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். எதுவும் புரியல. நேத்து ஏதோ ஒரு வேலையா அவசரப்பட்டு எங்கேயோ புறப்பட்டு போயிருந்தாலும் இவ்வளவு நேரத்துல உங்களோட போன்ல பேசி விவரம் சொல்லியிருக்கலாமே. அதான் எனக்கும் பதட்டமா இருக்கு சார். உங்க ஹஸ்பண்ட் ரூமை நாங்க பார்க்கலாமா? நீங்களும் கூட இருக்கலாம். அவர் எங்க போயிருக்காருன்னு தெரிவிக்கிற தகவல் ஏதாவது கிடைக்கலாம். வாங்க சார். எழுந்து நடந்த ரூபாவை அவளின் பின்னசைவுகளில் பார்வையை சிரமப்பட்டு தவிர்த்து இன்ஸ்பெக்டர் அருணகிரி தொடர்ந்தார். அந்த அறையில் கேமரா, ஒரு வீடியோ கேமரா, கேசட்டுகள் என்று நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட பொருள்கள் இருந்தன. மேஜை டிராயரில் நோட்டுகள் இருந்தன. புரட்டி பார்க்க வசனம் எழுதப்பட்ட ஸ்கிரிப்டுகளாக இருந்தன.
மிஸ்டர் ரகு கேமராமேன் தானே? கேமராமேன் தான். ஆனால் அவருக்கு டைரக்ஷனில் விருப்பம் உண்டு, சப்ஜெக்ட் நாலேஜும் உண்டு. சினிமாவில் 3 படத்துக்கு கேமராமேனாக வேலை பார்த்துருக்காரு. 3மே ஓடலை. அதனால் சினிமாவில் சான்ஸ் இல்லை. வீடியோ லைனில் இறங்கிட்டாரு. என்கேஜ்மெண்ட் டைரி மாதிரி ஏதாச்சும் வச்சிருப்பாரா அவரு? இல்லை சார். மேலும் மேஜை டிராயர்களை ஆராய்ந்ததில் புதிய தகவல் எதுவும் கிடைக்காமல் வெளியே வந்த அருணகிரி, மேடம், அவர் ஃபோன் செஞ்சா எங்கே இருக்காருன்னு விசாரிச்சு வைங்க. நேர்லேயே வந்துட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்று தன் விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு புறப்பட்டார். வெளியே வந்து ஜீப்பில் ஏறிக்கொண்டதும் கான்ஸ்டபிளிடம், யோ, நீ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மஃப்டியில் மாறி இந்த வீட்டு வாசல்ல இளநீ வியாபாரி மாதிரி வந்து உட்காந்துரு. ரகு வந்தா உடனே எனக்கு தகவல் தரணும், புரிஞ்சுதா என்றார். அத்தியாயம் 11. அவர் நீல நிற சட்டையும் நீல நிற பேண்ட்டும் அணிந்திருந்தார். கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தார். பெரிய மீசை. கம்பீரமாக நடந்து வந்து அந்த பெரிய வீட்டின் அழைப்பு மணி பித்தானை அழுத்தினார். கதவை திறந்தவன் வேலைக்காரன். மிஸ்டர் கதிரேஷ் இருக்காரா என்றார். இரும்பு குரல். தம்பி வெளியில போயிருக்காருங்களே. அவங்க அப்பா மோகனரங்கன் இருக்காரா? ஐயா கிளப்புக்கு போயிருக்காரு. நான் அவங்க குடும்ப ஃப்ரெண்டு. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன் என்றவர் அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் உள்ளே நடந்து சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டார். வேலைக்காரன் தாமுவிற்கு சங்கடமாக போய்விட்டது. பவ்யமாக அருகில் வந்து நின்று, சார் யாரு என்னன்னு விபரம் சொன்னீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி ஐயா கிட்ட சொல்றேங்க. நான் இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம். ஆனா நீ ஃபோன் பண்ண வேணாம். இப்படி வா. உன் பேர் என்ன? தாமுங்க. இன்ஸ்பெக்டர்னா போலீஸுங்களா? ஆமா ஐயா, ஒரு விபரம் விசாரிக்கணும். தீப்பெட்டி வச்சிருப்பியே? உதட்டில் சிகரெட் பொருத்தி கொண்டு கேட்டார் துரைசிங்கம். வேட்டியை உயர்த்தி உள்டிராயர் பாக்கெட்டில் இருந்து அவனே எடுத்து பற்ற வைத்தான். தாமு, போலீஸ்காரங்க கிட்ட உண்மையை மறைக்காம பேசணும்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். நேத்து உங்க சின்னையா கதிரேஷ் லவ் பண்ற பொண்ணு பத்மினி இங்க வந்திருந்துச்சு தானே? அவன் தயங்கினான். எச்சில் விழுங்கினான். இத பாரு, எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். எதையும் மறைக்க கூடாது. பத்மினி இங்க வந்திருந்தாளா இல்லையா? அவர் குரலில் இருந்த அதட்டலில் தாமு நடுங்கி போனான். ஆமாங்க சார், கதிரேஷ் தம்பி தான் கூட்டிக்கிட்டு வந்துச்சு. எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 5:30 மணி இருக்கும். சரி, அப்புறம்? ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாருங்க. எங்கே நடந்துச்சுது? இதே ஹாலில் இதே இடத்துல தாங்க. சரி, மேலே சொல்லு. என்ன பேசுனாங்க? ஐயா ஆனாலும் ரொம்ப மோசங்க. அந்த பொண்ணு மரியாதையா வணக்கம் சொன்னுச்சுங்க. ஐயா பதிலுக்கு வணக்கம் சொல்லல, மூஞ்ச திருப்பிக்கிட்டாரு. சின்னையா கிட்ட தான் கோபமா கத்தினாரு. என்னன்னு கத்தினாரு? எதுக்காக இவளை கூட்டிக்கிட்டு வந்த? நான் இவளை பார்க்கவோ பேசவோ தயாரா இல்ல. போக சொல்லு அவளை. இவ வந்து என்னோட பேசுறதால என் முடிவுல மாத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விருன்னு ரூமுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் அந்த பொண்ணை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சுங்க. அழுதுடுச்சுங்க. சின்னையா சமாதானப்படுத்தினாருங்க. என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாரு? என்னை மன்னிச்சுடு, உன்னை வர சொல்லி இப்படி ஒரு அவமானம் கிடைக்கிறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. நான் அவர்கிட்ட மறுபடி பேசி பார்க்குறேன். அவர் மனசு கரையலன்னா நாளைக்கு நான் புறப்பட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் ஆனா அந்த பொண்ணு அழுகையை நிறுத்தாம, உங்க அப்பா சம்மதிக்க போறதும் இல்ல, அவர் சம்மதிக்காம நம்ம கல்யாணம் நடக்க போறதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட கூப்பிட கேட்காம வேகமா புறப்பட்டு போயிடுச்சுங்க. சின்னையா தலையில கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. இதெல்லாம் எதுக்குங்க கேக்குறீங்க? இதே மாதிரி நாளைக்கு கோர்ட்ல கேட்குறப்பவும் சாட்சி சொல்லணும், புரிஞ்சுதா? கோர்ட்டா? எதுக்குங்க? யோ, இங்க இருந்து கோபமா போன அந்த பொண்ணு நேத்து ராத்திரி வீட்டுல தூக்கு போட்டு தொங்கிடுச்சியா. அந்த பொண்ணோட அம்மா மூளை குழம்பி போய் நிக்கிறாங்க. ஒரு பொண்ணோட சாவுக்கு காரணமா இருந்துட்டு உங்க சின்னையா ஊர் சுத்த போயிருக்காரா? தாமு திடுக்கிட்டு நிற்க காரை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்தான் கதிரேஷ். வாங்க ஹீரோ சார் என்று அவனோடு கை குலுக்கி விட்டு தன் அடையாள அட்டையை காட்டினார். உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கேன். ஸ்டேஷனுக்கா? எதுக்கு சார்? பதறினான் கதிரேஷ். உங்க ஆசை காதலி பத்மினி நேத்து ராத்திரி தற்கொலை பண்ணிக்கிட்டா. மை காட், நோ நோ, நான் நம்ப மாட்டேன். டாக்டர் அறுத்து பார்த்துட்டு திருப்பி கொடுத்தாச்சு. நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னா எப்படி? பத்மினி வீட்டுல நீங்களும் அந்த பொண்ணும் காதலர்கள்னு நிரூபிக்கிற சாட்சியங்களை கைப்பற்றி இருக்கோம். நேத்து அந்த பொண்ணு இங்க வந்துட்டு போனதுக்கு அவ பேங்க்லயும் இந்த வீட்லயும் சாட்சிகள் இருக்கு. பத்மினி தன் கைப்பட லெட்டர் எதுவும் எழுதி வைக்கலன்னாலும் அவளோட தாய் மாமன் பூமிநாதன் பத்மினி தற்கொலைக்கு நீங்க தான் காரணம்னு புகார் எழுதி கொடுத்திருக்காரு. உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு. நீங்க சட்டப்படி மனு கொடுத்து ஜாமீன்ல வரலாம். இப்ப என்னோட முரண்டு பண்ணாம வாங்க. கதிரேஷுக்கு தலை சுற்றியது. பத்மினி தற்கொலை செய்து கொண்டாள் என்கிற அதிர்ச்சியே ஜீரணமாகாமல் நிற்க மேலும் மேலும் அதிர்ச்சிகளை இன்ஸ்பெக்டர் கொடுத்ததில் நிலைகுலைந்து போனான். அத்தியாயம் 12. ஒலித்த போனை இன்ஸ்பெக்டர் அருணகிரி எடுத்தார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் அருணகிரி இருக்காரா? ஸ்பீக்கிங் என்றார். டீ கிளாஸை வைத்து அதன் மேல் ஒரு காகிதம் வைத்து மூடியபடி. சார், நான் ரகு பேசுறேன். இப்பதான் ஊருக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் என் ஒய்ஃப் விபரம் சொன்னான்.
ஒரே ஷாக்கா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சம்பந்தத்தை யாரோ பணத்துக்காக கொலை செஞ்சிருக்கிறதா அவ சொன்னா. நீங்க வந்து விசாரிச்சதையும் சொன்னா. அவங்க வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஃபோன் பண்ண சொல்லியிருந்ததால அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் செஞ்சிடலாம்னு தான் கூப்பிட்டேன். நீங்க துக்கம் எல்லாம் அப்புறம் விசாரிக்கலாம். நான் உடனே புறப்பட்டு உங்க வீட்டுக்கு வரேன். நான் உங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க புறப்படலாம் என்ற அருணகிரி ரிசீவரை வைத்துவிட்டு தொப்பியை எடுத்து வைத்து கொண்டார். புறப்பட்டார். ரகுவின் வீட்டிற்கு வந்து ரூபா கொடுத்த காப்பியை பருகியபடி எதிரே அமர்ந்திருந்த ரகுவை எடை போட்டார். தன் காப்பியில் கவனத்தை செலுத்தி அமைதியாயிருந்தான் ரகு. கண்களில் நிறைய தூக்கம் சேகரமாகியிருந்தது. ரகு, கொலை நடந்த அன்னைக்கு, அதாவது முந்தா நாள் ராத்திரி சம்பந்தம் இங்கே வந்திருந்தாரா என்று துவங்கினார் அருணகிரி. ஆமா சார், நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருந்துச்சு, வந்தான். அருணகிரி இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை. எத்தனை மணிக்கு வந்தாரு? 8:15 இருக்கும் சார். என்ன விஷயமா வர சொன்னீங்க? சார், என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் கல்யாண ரிசப்ஷனுக்கு புறப்பட்டு போனதுக்கப்புறம் எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு சினிமா ப்ரொடியூசர் பேசினாரு. நீங்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். வரீங்களா? சப்ஜெக்ட் கேட்குறேன்னு சொன்னாரு. உடனே புறப்பட்டு பாண்டிச்சேரி வர சொன்னாரு. சரி, அப்புறம்? அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியல. அதனால அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக சம்பந்தத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சம்பந்தம் வந்ததும் விவரம் சொன்னேன். அவனுக்கு அறிமுகம் இல்லைன்னு சொன்னான். அவனுக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல யாரையோ வழி அனுப்புற வேலை இருக்கிறதா சொன்னான். போற வழியில சைதாப்பேட்டை திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டில் என்னை இறக்கி விட்டுட்டு போக சொல்லி அவன் கார்ல ஏறிக்கிட்டேன். சரி, அப்புறம்? சைதாப்பேட்டையில் நான் இறங்கிக்கிட்டப்ப ஒரு ஆள் வந்து சம்பந்தத்துக்கிட்ட கார் எங்கே போகுதுன்னு கேட்டான். ஏர்போர்ட்டுன்னு சொன்னதும் எனக்கு ஏர்போர்ட்டு தான் போகணும், லிஃப்ட் தர முடியுமா ப்ளீஸ்னு கேட்டான். சரின்னு அவனை ஏற்றிக்கிட்டு சம்பந்தம் எனக்கு டாட்டா காமிச்சிட்டு புறப்பட்டு போனான். அப்புறம் நான் பஸ் பிடிச்சு பாண்டிச்சேரி போனேன். ஐசி, அந்த ஆள் முகம் ஞாபகம் இருக்கா? நீல முகம், ஜீன்ஸ் போட்டிருந்தான், கையில் ஒரு பேக் வச்சிருந்தான். அதான் ஞாபகம் இருக்கு. மறுபடி பார்த்தா ஞாபகம் வரலாம். நடந்திருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா அவன் தான் கொலை செஞ்சிருக்கணும் சார். மேபி. அவன் முன் சீட்டில் ஏறிக்கிட்டானா பின் சீட்டில் ஏறிக்கிட்டானா? பின் சீட்டில் சார். நீங்கள் பாண்டிச்சேரியில் எங்கே போனீங்க? நேரு வீதியில் விக்டோரியா லாட்ஜ். அங்கே ரூம் நம்பர் 87ல் அந்த ப்ரொடியூசர் தங்கி இருந்தாரு. அவரோட கதை பேசிட்டு இன்னைக்கு அவரோட கார்லேயே மெட்ராஸ் திரும்பிட்டேன். அவர் மெட்ராஸில் தான் இருக்காரா? ஆமாம் சார். அவருக்கு இங்கேயும் பாண்டிச்சேரியிலையும் தொழில் இருக்கிறதா சொன்னார். இப்போ சினிமா எடுக்கலாம்னு முடிவு செஞ்சுருக்காரு. நீங்கள் எத்தனை மணிக்கு பாண்டிச்சேரியில் அந்த ப்ரொடியூசரை லாட்ஜில் பார்த்தீங்க? ராத்திரி 1:30 மணி ஆயிடுச்சு சார். அப்புறம் இப்போ புறப்பட்டு வர்ற வரைக்கும் அவரோட தான் இருந்தீங்களா? ஆமாம் சார். சேர்ந்திருந்த சாம்பலை சிகரெட்டிலிருந்து சுண்டிவிட்டு அவனை ஊடுருவி பார்த்தார் அருணகிரி. சரி, முந்தா நாள் ஈவினிங் எத்தனை மணிக்கு சார் வீட்டுக்கு வந்தீங்க? 7:45 ஆயிடுச்சு. ஆனால் 4:30 மணிக்கே எடிட்டிங் முடிச்சு புறப்பட்டுட்டதா சொன்னாங்களே. எடிட்டிங்னு எனக்கு வேலை இல்லை. டைரக்டர் என் ஃப்ரெண்டுங்கிறதால சில யோசனைகள் சொல்கிறதுக்காக எடிட்டிங் நடக்கிறப்ப போவேன். நான் போனப்ப சம்பந்தம் இன்னும் வரல. அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். கண்ணா பின்னான்னு மூட் அவுட் ஆகிடுச்சு. நேராக காரை எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போய் மணலில் உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் வெறுப்பாக உட்காந்துருந்துட்டு அப்புறம்தான் புறப்பட்டு வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்தும் டென்ஷன் குறையல. என் ஒய்ஃப் கிட்ட கண்ணா பின்னான்னு கத்தினேன், கடுப்படிச்சேன். அவ்வளவு தூரம் அப்செட் ஆகிற அளவுக்கு ஃபோனில் என்ன செய்தி வந்துச்சு? யாரோ ஒரு ரசிகன் பேசினா சார். இப்போ டிவியில் வந்துக்கிட்டு இருக்கிற உண்மைகள் சுடும் நாடக தொடருக்கு நான் கேமராவை ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் பற்றி சகட்டு மெனிக்கு திட்டினான். ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணின 3 சினிமாலையும் நான் பிரமாதமாக எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி, எடுத்தா அந்த மாதிரி எடுங்க சார், சான்ஸ் இல்லைன்னா வீட்டில் சும்மா உட்காந்துருங்க, இந்த மாதிரி சொத்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் ஒர்க் பண்ணி இமேஜை கெடுத்துக்காதீங்கன்னு உரைக்கிற மாதிரி சொன்னான். அதான் அப்செட். அருணகிரி தடுமாறித்தான் போனார். இந்த ரகு சொல்வது எல்லாம் நிஜமோ? நாம் தான் தவறுதலாக இவனை சந்தேகப்படுகிறோமோ? என்ன காரணத்தால் இவனை சந்தேகப்பட்டேனோ அத்தனைக்கும் பொருத்தமான விளக்கங்கள் தருகிறானே. வெல், இன்னும் ஒரே ஒரு கேள்விதான். நீங்க பாண்டிச்சேரி போய் சந்திச்சு கதை சொன்ன அந்த ப்ரொடியூசர் பேர் என்ன சார்? மிஸ்டர் கதிரேஷ் என்றான் ரகு. விலாசமும் சொன்னான். அருணகிரி எழுந்து கொண்டார். அத்தியாயம் 13. மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வக்கீல் ராமநாதன் எழுந்தார். நீதிபதியை பார்த்து உணர்ச்சி பூர்வமாக பேச துவங்கினார். கணம் நீதிபதி அவர்களே, குற்றம் சாட்டப்பட்டுள்ள இளைஞர் கதிரேஷ் ஒரு லட்சாதிபதியின் பிள்ளை. அவரும் தற்கொலை செய்து கொண்ட பத்மினியும் காதலித்தார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம். கதிரேஷின் தந்தை டெல்லி தொழிலதிபர் மகள் அஞ்சனாவை தன் மகனுக்கு மணம் முடிக்க ஆசைப்பட்டார். பெரிய கோடீஸ்வரரின் ஒரே மகளை திருமணம் செய்தால் கோடீஸ்வரன் ஆகலாம் என்று தன் மகனிடம் எடுத்து சொல்லி இருப்பதை அவரே இங்கு மறுக்கவில்லை. இதனால் கதிரேஷ் சபலப்பட்டு விட்டார் என்பதே எங்கள் வாதம். அவர் தன் காதலில் உறுதியாக இருந்திருந்தால் பத்மினியை உடனே திருமணம் செய்திருக்க வேண்டும். அவளை தன் தந்தையிடம் வந்து பேச சொல்லியிருக்கிறார். பேச வந்த இடத்திலும் பத்மினி அவமானப்பட்டிருக்கிறாள்.
மனம் நொந்து போன பத்மினிக்கு தாலி ஒன்றுதான் ஆறுதலாக இருக்க முடியும். ஏதோ வாய் வார்த்தைகள் சொல்ல பத்மினி வேகமாக புறப்பட்டிருக்கிறார். தன் காதலன் தன்னை ஏற்கப் போவதில்லை என்று அவநம்பிக்கை அவள் மனதில் ஏற்பட்ட காரணத்தால்தான் அவள் தற்கொலை முடிவுக்கு வந்தாள். அந்த அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது கதிரேஷ் தான். ஆகவே பத்மினியின் தற்கொலைக்கு அவர் பொறுப்பாளியாகிறார். எந்த கடிதமும் எழுதி வைக்காமல் யாரையும் குற்றம் சுமத்தாமல் தூக்கில் தொங்கியதில் பத்மினியின் பெருந்தன்மைதான் தெரிகிறது. ஆகவே ஒரு தற்கொலைக்கு காரணமாக இருந்த கதிரேஷை சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று இந்த வழக்கை நடத்தும் என் கட்சிக்காரர் பூமிநாதனின் நோக்கத்தில் எந்த தவறும் இல்லை. அவரின் முறைப்பெண் பத்மினி இந்த தற்கொலையை பெரிதுபடுத்தாமல் புகாரை வாபஸ் வாங்கிக் கொள்ள பல லட்சம் தருவதாக கதிரேஷின் தந்தை ஆசை காட்டியும் அதை அலட்சியப்படுத்தி நீதிக்காக போராடுகிறார் என் கட்சிக்காரர். எதிர்காலத்தில் பத்மினி போன்ற அபலைகள் உருவாவதை தடுக்கும் விதமாக தக்க தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் என்றார். பச்சை இங்கு பேனாவை ஸ்டாண்டில் செருகி. அத்தியாயம் 14. இன்ஸ்பெக்டர் அருணகிரி டெலிபோனில் எண்களை அழுத்திவிட்டு எதிர்முனை எடுக்கப்பட காத்திருந்தார். ஹலோ, கதிரேஷ் கியர். வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன். ஒரு சின்ன என்கொயரி, நீங்க பதில் சொல்லி ஒத்துழைக்கணும். என்கொயரியா? என்கிட்டயா? கேளுங்க சார். முந்தா நாள் ராத்திரி மெட்ராஸ்ல ஒரு கொலை நடந்திருக்கு சார். டிவி சீரியல்ஸ் டைரக்ட் பண்ற சம்பந்தம்னு ஒருத்தர் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. சரி, அவரை கடைசியா சந்திச்சவர் கேமராமேன் ரகு. அவரை விசாரிச்சப்ப அவர் பாண்டிச்சேரி வந்து உங்களை சந்திச்சதா சொன்னாரு. அது உண்மையானு விசாரிக்கத்தான் ஃபோன் செஞ்சேன் சார். ஆமா சார், அவர் கேமராமேன் மட்டும் இல்ல, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுக்கிட்டு சினிமால டைரக்ஷன் சான்ஸுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நான் இப்போ ஒரு சினிமா எடுக்கிற முயற்சியில இருக்கேன். பாண்டிச்சேரியிலேருந்து அவருக்கு ஃபோன் செஞ்சு நான் தான் வர சொன்னேன். வெரி குட். நீங்க எத்தனை மணிக்கு அவருக்கு ஃபோன் செஞ்சு பேசுனீங்க சார்? முந்தா நாள் ராத்திரி 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் நீங்க எங்க தங்கி இருந்தீங்க? விக்டோரியா லாட்ஜில். சரி, ரகு எத்தனை மணிக்கு லாட்ஜில் உங்களை சந்திச்சாரு? நடுராத்திரிக்கு மேல 1:30 மணி இருக்கும். அப்ப வந்து கதவை தட்டுனாரு. படுங்க, காலையில பேசலாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் நேத்து பூரா எனக்கு சப்ஜெக்ட் சொன்னாரு. இன்னைக்கு நான் மெட்ராஸ்க்கு புறப்பட்டேன். ஏன் கார்லயே அவரும் வந்துட்டாரு. ஏன் சார், இந்த கொலையில நீங்க ரகுவை சந்தேகப்படுறீங்களா? முழுக்க சந்தேகப்படல, சந்தேகமே கிடையாதுன்னு என்னால சொல்ல முடியாது. என்ன மாதிரி கொலை சார்? கத்தி குத்தா? இல்ல, கழுத்துல கயிறு போட்டு இறுக்கி கொலை. எத்தனை மணிக்கு மரணம் ஏற்பட்டதா கணிச்சிருக்கீங்க? டாக்டர்ஸ் ரிப்போர்ட் படி 8:30 to 9 மணிக்குள்ள மரணம் நடந்திருக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த சமயம் அவர் பஸ்ஸில் பாண்டிச்சேரிக்கு வந்துகிட்டு இருந்ததா அவர் சொல்றாரு. அப்படியா சார்? நீங்க அவரை ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறதா இருந்தா எனக்கு மறைக்காம சொல்லிடுங்க ப்ளீஸ். ஏன்? அவர் சொன்ன சப்ஜெக்ட்ஸ்ல ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை படமாக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துல தந்தியில விளம்பரம் கொடுத்துட்டு பூஜை போடலாம்னு இருக்கேன். திடீர்னு நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா எனக்கு சென்டிமெண்டலா இடிக்கும். டைரக்டரை மாத்தணும். முதல் ப்ரொடக்ஷன்லயே தகராறான்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இமேஜ் பாதிக்கும் சார். அதுக்காக கேட்டேன். என்னால உறுதியா எதுவும் இப்ப சொல்ல முடியாது. ஒரு போலீஸ்காரன் வெறும் யூகங்களை வச்சுக்கிட்டு உறுதியா சொல்லக்கூடாது. கொலை வழக்குல திடீர்னு திருப்பங்கள் ஏற்படும். இப்ப விசாரணை லெவல்ல தான் இருக்கும். திடீர்னு ஒரு அசைக்க முடியாத ஆதாரம் கிடைச்சா எந்த நிமிஷமும் யாரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். சரி சார், புரியுது. எதுக்கும் இந்த கேஸ் விசாரணை முடிகிற வரைக்கும் நான் பூஜை போடுறத பத்தி யோசிக்காம இருக்கேன். அது உங்க சௌகரியம் சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் அருணகிரி போனை வைத்துவிட்டு 2 விரல்களிடையே பென்சிலை பிடித்து அசைத்தபடி சிந்தித்தார். மகேஷ் என்றார். மற்றொரு டேபிளில் அமர்ந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் எழுந்து வந்து, என்ன சார் என்றார். சம்பந்தத்தை ரகு கொலை செஞ்சிருப்பாருன்னு சந்தேகம் கொஞ்சம் இருக்கு. ஆனா அதுக்கான மோட்டிவ் தெரியல. அவர் சொன்ன பதில்கள் எல்லாம் நம்மளை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கு. அவர் சொன்ன பதில்களும் இந்த ப்ரொடியூசர் கதிரேஷ் சொல்ற பதில்களும் ஒத்து போகுது. ஆனாலும் நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. சொல்லுங்க சார். பாண்டிச்சேரி போலீஸா கான்டாக்ட் பண்ணுங்க. விக்டோரியா லாட்ஜில் ரூம் நம்பர் 87ல முந்தா நாள் தங்கி இருந்தது யாரு? அந்த ரூம் எப்போ யாரால காலி செய்யப்பட்டதுன்னு விசாரிங்க. சரி சார். அப்புறம் இதுதான் நான் பேசின கதிரேஷோட விலாசம். யார் இவரு? இவரோட பின்னணி என்ன? நிஜமாவே சினிமா எடுக்கிற முயற்சியில இருக்காரான்னு விசாரிங்க. சரி சார் என்றார் சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ். அத்தியாயம் 15. கணம் நீதிபதி அவர்கள் அமர்ந்ததும் மற்றவர்கள் அமர்ந்தார்கள். நீதிபதி தன் கண்ணாடி கூடிலிருந்து கண்ணாடி எடுத்து அணிந்து தீர்ப்பை வாசித்தார். ஆகவே இருதரப்பு வாதங்களிலிருந்தும் உண்மைகளை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அப்பாவி பெண் பத்மினி பரிதாபமான முடிவை தன் தற்கொலை மூலம் தேடிக்கொண்டதை அவளின் காதலன் கதிரேஷ் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் என்றே படுகிறது. என்னதான் தந்தை காதலை எதிர்த்தாலும் வீட்டை விட்டு வெளியே வந்து உன் கழுத்தில் தாலி கட்டுவேன் என்று பத்மினியிடம் நம்பிக்கை வார்த்தைகள் சொன்னதாக கதிரேஷ் கூறுவதற்கு சாட்சி எதுவும் இல்லை.
ஆனால் பத்மினியை திருமணம் செய்ய விரும்பினால் சொத்தில் ஒரு பைசா கூட இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நிபந்தனை விதித்ததை கதிரேஷின் தந்தை மறுக்கவில்லை. கோடீஸ்வரனின் ஒரே மகளை மணக்கச் சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். கதிரேஷ் பெரிய கோடீஸ்வரனின் ஒரே மகளை மணக்கிற ஒரு நட்சத்திர வாய்ப்பை எண்ணி பார்த்து சபலப்பட்டிருக்க வேண்டும் என்கிற வாதியின் குற்றச்சாட்டில் நியாயம் இருப்பதாக படுகிறது. அதனால் பத்மினியை சந்தித்த போது தன் காதலை மறந்து விடுமாறு கதிரேஷ் சொல்லி இருக்கலாம் என்கிற யூகத்திற்கு இடம் இருக்கிறது. அதன் பிறகே பத்மினி கதிரேஷின் வீட்டிற்கு வந்து அவரின் தந்தையை சந்தித்து பேச முயன்றிருக்கிறாள். அவமானப்பட்டிருக்கிறாள். நொந்து போன மனநிலையில் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறாள். தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் கடிதம் எதுவும் எழுதி வைக்கவில்லை என்றாலும் தன் தாயிடம் மனம் வெறுத்து பேசியிருக்கலாம். ஆனால் பத்மினியின் தாய் பார்வதி தன் மகளை பிணமாக பார்த்த அதிர்ச்சியில் மனநிலை பாதிக்கப்பட்டு மனநிலை மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருவதால் அவரது பிராசிக்யூஷன் தரப்பில் ஒரு முக்கிய சாட்சியாக சேர்க்க முடியவில்லை என்கிற பதிலை இந்த கோர்ட் நியாயம் உணர்ந்து ஏற்கிறது. சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது பத்மினியின் தற்கொலைக்கு மறைமுக காரணமாக இருந்த கதிரேஷ் குற்றவாளி என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. அவர் 5 வருடங்கள் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. கதிரேஷ் அதிர்ச்சியால் அறையப்பட்டு நின்றான். பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த அவன் அப்பா மோகனரங்கன் வலிக்க துவங்கிய தன் நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டார். அத்தியாயம் 16. இரவு மணி 8. ஆனால் பேட்டரி டவுனாகியிருந்த அந்த சுவர் கடிகாரம் 3 முறை மட்டுமே மணியடித்தது. சோஃபாவில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்த ரகு அருகில் வந்தாள் ரூபா. சாப்பிட வரீங்களா? இல்ல, நான் வரல, எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. ஏங்க, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன? 2-3 நாளா நீங்க சரியா இல்லைங்க. அன்னைக்கு எக்கச்சக்கமான டென்ஷனோட திரும்பி வந்து கத்தினீங்க. திடீர்னு ஒரு துண்டு சீட்டு எழுதி வச்சுட்டு புறப்பட்டு போனீங்க. சம்பந்தம் கொலையில போலீஸ் வந்து உங்களை விசாரிக்குது. இதெல்லாம் என்னங்க? அவளை திரும்பி பார்த்து முறைத்தான் ரகு. என்ன சொல்ல வர நீ? நான் தான் சம்பந்தத்தை கொலை செஞ்சேன்னு சொல்றியா? ஐயோ என்று நெஞ்சை பிடித்து கொண்டாள். நீங்க ஏங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க? நீங்க அவரோட எத்தனை வருஷமா பாசமா பழகிட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்கு கொலை செய்ய போறீங்க? பின்ன என்ன? ஆனா போலீஸ் ஏன் உங்களை சந்தேகப்படுது? அதுக்கு விவசாய கிடையாது, எல்லாரையும் சந்தேகப்படும். அன்னைக்கு அவன் என்ன சைதாப்பேட்டையில டிராப் பண்ணப்ப லிஃப்ட் கேட்டு ஒருத்தன் ஏறினானே, அவன் தான் கொலை செஞ்சுட்டு வாட்சு மோதிரம் எல்லாம் கழட்டிக்கிட்டு போயிட்டான். அவனை பிடிக்க துப்பில்லாம கடைசியா அவனை பார்த்தவன் நானுங்கிறதுனால என்ன பிடிச்சு தொடப்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் கொலை செய்வான்னு எனக்கு முன்னாடியே ஜோசியம் தெரிஞ்சிருந்தா அவன் மூஞ்ச நல்லா பார்த்து வச்சிருப்பேன். 1000 போட்டோ காமிச்சு இவனான்னு கேட்குறாங்க. எனக்கு குழப்பம்தான் வருது. போலீஸ்காரங்க கொடுக்குற தொந்தரவு பத்தாதுன்னு நீ வேற கேள்வி கேட்குற. உங்க மூஞ்சில சிரிப்பே இல்லையேன்னு அக்கறையோட தாங்க நான் கேட்டேன். ஒரு பக்கம் நல்ல ஃப்ரெண்டை கொலை செஞ்சிட்டாங்க, ஒரு பக்கம் போலீஸ் என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில என் மூஞ்சில சிரிப்பு எப்படி வரும் என்று எழுந்து கொண்டான். சாப்பிட்டு போங்களே, எனக்கு பசி இல்ல. எத்தனை மணிக்கு வருவீங்க? தெரியாது, எதுவும் என் கையில இல்ல என்று சொன்ன அவனை புரியாமல் பார்த்தாள் ரூபா. ரகு செருப்பணிந்து வெளியேறி தன் காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு செல்ல அவன் சொன்னதற்கு அர்த்தம் புரியாமல் குழம்பி நின்றாள் ரூபா. என் கையில இல்லை என்றால் என்ன பொருள்? ரகு தன் ஃபியட் காரை அந்த 4 மாடி வினோத் ஷாப்பிங் சென்டரின் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தி டோக்கன் வாங்கி கொண்டான். நடந்தான். ஒரு பொது தொலைபேசி அடைந்து காசு போட்டு பேசினான். விநாயகம் இருக்காப்லையாங்க? நான் ரகு பேசுறேன், கொஞ்சம் பேச சொல்லுங்க மேடம். அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, லைன்ல இருங்க, பேச சொல்றேன். காத்திருந்த போது கண்ணாடி கதவு வழியாக தூரத்தில் காத்திருந்த அந்த அம்பாசிடர் காரை பார்த்து கொண்டான். தன் மடியை தொட்டு பார்த்து கொண்டான். ஹலோ ரகு, என்னப்பா சொல்லு. நம்ம ஃப்ரெண்டு சம்பந்தம் கொலை செய்யப்பட்டான் இல்லையா? அதை பத்தி ஒரு முக்கியமான ரகசியம் தெரிய வந்திருக்கு விநாயகம். அப்படியா? என்ன ரகசியம்? இதை ஃபோன்ல பேசுறது நல்லதில்ல. கரெக்டு தான். நான் புறப்பட்டு வரட்டுமா? எங்கேருந்து பேசுற? வீட்டில இருந்து தானே? இல்ல, வெளியில இருந்து. கடற்கரையில காந்தி சிலை கிட்ட உள் ரோட்ல வெயிட் பண்றேன். உடனே காரை எடுத்துக்கிட்டு வரியா? அதை விட என்ன வேலை? வீட்டில் உன் ஒய்ஃப் கிட்ட விவரம் எதுவும் சொல்லாம வா, அவங்க பதறிட்டு போறாங்க. சரி. போனை வைத்த ரகு நடந்து அந்த வினோத் ஷாப்பிங் சென்டருக்குள் நுழைந்தான். வினோத் ஷாப்பிங் சென்டருக்குள் உள்ளே போக வெளியே வர 3 வழிகள் உள்ள 4 மாடிகள். 4 மாடிகளிலும் சகலவிதமான பொருள்களும் நவீனமாக டிஸ்பிளே செய்யப்பட்டிருக்க கஸ்டமர்கள் ஆளுக்கொரு டிராலி தள்ளிக்கொண்டு சென்று தேவையானதை எடுத்து போட்டு கொள்ளலாம். ஒவ்வொரு ஃப்ளோரிலும் கம்ப்யூட்டருடன் கேஷ் கவுண்டர்கள். அந்த ஃப்ளோரில் வாங்கும் பொருளை அந்த ஃப்ளோரில் உள்ள கவுண்டரில் பணம் செலுத்திவிட வேண்டும் என்பது சிஸ்டம். கம்ப்யூட்டர் விலை கணக்கிட்டு தயாரித்து துப்பும் பில்லில் தேதி தவிர சரியான நேரமும் அச்சாகும். ரகு கிரவுண்ட் ஃப்ளோரில் அவசரமாக சில பொருள்களை வாங்கி ஒரு கவுண்டருக்கு வந்து பில் போட்டு பொருள்களை பாலித்தீன் கவரில் போட்டு வாங்கி கொண்டான்.
மாடிக்கு செல்லும் வழி நோக்கி நடந்து, ஆனால் மாடிக்கு செல்லாமல் சட்டென்று அந்த ஷாப்பிங் சென்டரின் மற்றொரு வாசல் வழியாக வெளியேறியதும் தூரமாக காத்திருந்த அம்பாசிடர் கார் விரைந்து வந்து அவன் அருகில் பிரேக் அடித்து நிற்க, ரகு அதில் ஏறிக்கொண்டதும் கார் காந்தி சிலை நோக்கி விரைந்தது. அத்தியாயம் 17. சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் பைக்கை நிறுத்திவிட்டு உற்சாகமாக ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார். அருணகிரியிடம் வந்தார். சார், நீங்க சொன்னபடி பாண்டிச்சேரி போலீஸோட துணையோட விக்டோரியா லாட்ஜில் விசாரிச்சதுல புது தகவல் எதுவும் இல்லை. கதிரேஷ் பேர்ல தான் ரூம் போடப்பட்டிருக்கு. கதிரேஷ் உங்ககிட்ட சொன்ன டயத்துல தான் ரூமை காலி பண்ணியிருக்காரு. அவரை தேடி ரகு வந்ததையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல ஒன்றும் பிரேக் இல்லையே மகேஷ். ஆனா கதிரேஷோட பின்னணியை பத்தி ஆராய சொன்னீங்களே, அதுல சில சுவாரஸ்யமான தகவல்கள் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன் சார். என்ன? கதிரேஷ் 5 வருஷம் வேலூர்ல ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு விடுதலையாகி 6 மாசமாச்சு சார். மை குட்னஸ். ஏன், என்ன கேஸ்? 5 வருஷம் முன்னாடி பத்மினிங்கிற ஒரு பொண்ணை கதிரேஷ் லவ் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல அந்தஸ்து பார்த்து அவரோட அப்பா மோகனரங்கம் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஒரு கோடீஸ்வரனோட ஒரே பொண்ணை கல்யாணம் செய்துக்க சொல்லி மகனை வற்புறுத்தி இருக்காரு அப்பா. இந்த சூழ்நிலையில அந்த பொண்ணு பத்மினி தன் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்குச்சு. பத்மினியோட அம்மா பார்வதி மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. பத்மினியோட முறைமாமன் பூமிநாதன் இந்த தற்கொலைக்கு கதிரேஷ் காதலிச்சு ஏமாத்தினதுதான் காரணம்னு கேஸ் போட்டாரு. பூமிநாதனோட வக்கீல் பிரமாதமா வாதம் செஞ்சு கதிரேஷுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. தீர்ப்பை கேட்டதும் கோர்ட்டு ஹால்லையே ஹார்ட் அட்டாக் வந்து கதிரேஷோட அப்பா மோகனரங்கம் இறந்துட்டாரு. 5 வருஷம் கழிச்சு விடுதலையாகி வெளியில வந்ததும் தனது தொழில் பொறுப்புகளை ஏத்துக்கிட்ட கதிரேஷ் பத்மினி சினி புரொடக்ஷன்ஸுங்கிற பேர்ல சினிமா கம்பெனி சேம்பர்ல பதிவு செஞ்சிருக்காரு. சிந்தனையோடு தன் மோவாயை தடவி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அருணகிரி, ஏன் மகேஷ், ஏதோ நெருடல? ஒரு கொலை கேஸ்ல நாம ரகுவை சந்தேகப்படுறோம். அவரோ அந்த சமயம் கதிரேஷோட இருந்ததா சொல்றாரு. கதிரேஷ் அதை ஆமோதிக்கிறாரு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். ஆமா சார், நான் ஒரு யூகம் சொல்லவா? சொல்லுங்க. பத்மினி தற்கொலைக்கு கதிரேஷ் தான் காரணம்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னாலும் அந்த தற்கொலைக்கு இந்த சம்பந்தம் காரணமா இருக்கலாம். அது கதிரேஷுக்கு ஜெயில இருந்து வந்ததும் தெரிய வந்து ரகுவோட உதவியோட சம்பந்தத்தை கொலை செஞ்சிருக்கலாம். போலீஸ் விசாரிச்சா நீ என்னோட இருந்ததா சொல்றேன்னு கதிரேஷ் சொல்லியிருக்கலாம். இது ரொம்ப லாங் ஷாட். இந்த கோணத்துல நிரூபிக்கணும்னா நாம ரொம்ப உழைக்கணும். தற்கொலை செஞ்சுக்கிட்ட பத்மினியோட அம்மாவையும் கேஸ் போட்ட பூமிநாதனையும் சந்திச்சு பேச முடிஞ்சா ஏதாச்சும் தகவல் தெரியலாம். பூமிநாதனோட விலாசம் வாங்கியிருக்கேன் சார். அப்ப வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் என்று எழுந்தார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி. இரு, காரை விட்டு இறங்காத, காருக்குள்ளே உட்கார்ந்து பேசலாம் என்று நின்று என்ஜின் அணைக்கப்பட்ட விநாயகத்தின் காருக்குள் பின் கதவை திறந்து ஏறி அமர்ந்து கொண்டான் ரகு. டிரைவிங் சீட்டை விட்டு சற்று நகர்ந்து அமர்ந்து திரும்பிய விநாயகம் காரின் உள் விளக்கை போட உடனே அதை அணைத்தான் ரகு. லைட் வேணாம் என்றான். கார் நிறுத்தப்பட்டிருந்த அந்த இடம் நிழல் படிந்திருந்தது. கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு ஏசி போடேன் என்றான் ரகு. மறுபேச்சில்லாமல் விநாயகம் கதவின் கண்ணாடியை ஏற்றி விட்டுவிட்டு ஏசி சாதனத்தை இயக்கினான். தூரத்து வெளிச்சங்களின் தேய்ந்த வெளிச்சத்தில் காருக்குள் 2 பேரின் முகங்களையும் ஒருவருக்கொருவர் உத்தேசமாகத்தான் பார்த்து கொள்ள முடிந்தது. சொல்லு ரகு, சம்பந்தம் கொலையில என்ன ரகசியம்? அவனை கொலை செஞ்சது நான் தான். போப்பா, விளையாடுறியா நீ? நிஜமாதான், என் உயிர் எனக்கு முக்கியம். அதனால அவனை கொலை செய்ய வேண்டியது இருந்துச்சு. அவனை மட்டுமில்ல, வேற வழியில்லாம உன்னையும் கொலை செய்ய வேண்டியிருக்கு என்ற ரகு சட்டென்று கயிற்றை அவன் கழுத்தில் போட்டான். விநாயகம் நிலைமையை உணரவோ சுதாரிக்கவோ போதுமான அவகாசம் இல்லாததால் போராடத் துவங்கி துடித்து கத்தக்கூட முடியாமல் திணறி திணறி சில நிமிடங்களுக்கு பின் துவண்டான். ரகு அவன் வாட்ச், மோதிரம், செயின் எல்லாம் கலற்றி கொண்டு அவனை நகர்த்தி டிரைவிங் சீட்டில் சரியாக உட்கார வைத்துவிட்டு பின் கதவை லேசாக திறந்து வைத்துவிட்டு புறப்பட்டு மெயின் ரோட்டுக்கு வர தயாராக அந்த அம்பாசிடர் கார் வந்து அவனை ஏற்றி கொண்டது. விரைந்தது. வினோத் ஷாப்பிங் சென்டர் அருகில் நின்றது. ரகு இறங்கிக் கொண்டு ஷாப்பிங் சென்டரின் இதுவரை உபயோகிக்காத 3வது வாசல் வழியாக அவசரமாக உள்ளே நுழைந்து முதல் ஃப்ளோரில் கொஞ்சம் ஷாப்பிங் செய்து பில் போட்டுக்கொண்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஷாப்பிங் செய்தான். அத்தியாயம் 18. பூமிநாதன் தன் வீட்டுக்குள்ளே ஒரு ரேடியோவை பிரித்து வைத்துக்கொண்டு ஸ்க்ரூ டிரைவர் வைத்துக்கொண்டு அதை நோண்டிக் கொண்டிருந்த போது இன்ஸ்பெக்டர் அருணகிரியும் சப் இன்ஸ்பெக்டர் மகேஷும் போய் சேர்ந்தார்கள். நீங்க தானே மிஸ்டர் பூமிநாதன்? ஆமா, உட்காருங்க சார். என்ன விஷயமா? அழுக்கு துணியில் கை துடைத்து கொண்டு எழுந்து வந்தான். உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். நீங்க தானே 5.5 வருஷத்துக்கு முன்னாடி கதிரேஷ் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளினீங்க? ஆமா, கேஸ் முடிஞ்சு கதிரேஷ் தண்டனை கூட முடிஞ்சு வெளியில வந்துட்டாரே, அதை பத்தி இப்ப வந்து விசாரிக்கிறீங்களே? காரணமாதான். இதோ பாருங்க மிஸ்டர் பூமிநாதன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க எது சொன்னாலும் உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க போறதில்ல. நிஜமாவே பத்மினி தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு கதிரேஷ் தான் காரணமா,
இல்ல அந்த மாதிரி வேற யாராச்சும் தூண்டி விட்டு உங்களை கேஸ் போட சொன்னாங்களா? சட்டென்று பூமிநாதனின் முகம் மாறியது. ஒரு தயக்கம் மேலிட அதை உடனே விரட்டினான். தன் விரல்களின் தடுமாற்றத்தை மறைக்க அருகில் இருந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டான். ஏதோ ஒரு உண்மையை அவன் மறைக்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? தற்கொலை செஞ்சுக்கிட்டது என் முறை பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணு. எனக்கு ஒரு உத்வேகம் இருக்காதா? யாரும் தூண்டி விடல. அப்படியா? சரி. பத்மினியோட அம்மா பார்வதி இப்ப எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போய் 2 மாசமாச்சு சார். அவங்க மனநிலை சரியில்லாம இருந்தாங்க இல்லையா? ஆமா. அவங்க தன் உணர்வு இல்லாம பைத்தியமா ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. 6 மாசம் முன்னாடி தான் அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டது. வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக சொன்னதும் நான் அழைச்சிக்கிட்டு வந்து வீட்டில தான் வச்சிருந்தேன். மக போயிட்ட துக்கம் அவங்க மனசை விட்டு மாறவே இல்லை. 2 மாசம் முன்னாடி தான் இறந்தாங்க. பூமிநாதன், நீங்க ஏதாச்சும் உண்மையை மறைக்கிறீங்களா என்று அவன் கண்களை கூர்மையாக பார்த்து நேரடியாக கேட்டார் அருணகிரி. இல்லையே, நான் எதுவும் மறைக்கலையே என்று பதறினான். கொடியில் இருந்த துண்டெடுத்து முகம் துடைத்து கொண்டான். ஒரு டைரக்டர் சம்பந்தம்னு கொலை செய்யப்பட்டாரு. பேப்பர் படிச்சிங்களா பூமிநாதன்? படிச்சேன் சார். செயின் மோதிரத்துக்காக கழுத்துல கயிறு போட்டு நெரிச்சு கொன்னதா போட்டிருந்தாங்களே, அந்த கேஸ் தான். அந்த கொலையை ரகுன்னு ஒருத்தர் செஞ்சிருக்கலாம்னு சந்தேகப்படுறோம். மோட்டிவ் புரியல, ஆதாரமும் இல்ல. ஆனா சந்தேகம் மட்டும் இருக்கு. அந்த ரகுவுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கதிரேஷ் உடந்தைன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால நீங்க ஏதாச்சும் உண்மையான தகவல்கள் சொன்னா அது இந்த கேஸுக்கு உதவியா இருக்கலாம். அவன் விழிகள் விரித்தான். எச்சில் விழுங்கினான். சார், சொல்லிடுறேன் சார். இதுல இருக்கிற ஒரு உண்மையை சொல்லிடுறேன் சார். பத்மினியோட அம்மாவை நான் மனநோய் ஆஸ்பத்திரியில இருந்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் இல்லையா? இங்க தன் பொண்ணு செத்ததை பத்தி புலம்பிக்கிட்டே இருந்தப்ப நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க அத்தை. பத்மினி தற்கொலை பண்ணிக்க காரணமா இருந்த அவனோட காதலன் கதிரேச நான் சட்டப்படி 5 வருஷம் உள்ள தள்ளிட்டேன். அவனும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்பிட்டான்னு சொன்னேன். அத்தை அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பத்மினி கதிரேச காதலிச்ச விஷயமே அவங்களுக்கு தெரியாது. நான் எல்லாம் சொன்னதும் அழுதாங்க. ஒரு அப்பாவிக்கு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டியேன்னு கதறினாங்க. எனக்கு எதுவும் புரியல. அப்புறம் தற்கொலை நடந்த அன்னைக்கு காலையில கதவை தள்ளி உள்ள போய் முதல்ல பத்மினிய பிணமா பார்த்தது எங்க அத்தை தான். அப்போ பத்மினி கையில ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாலாம். அதை எடுத்து படிச்சு பார்த்தாங்களாம் அத்தை. அந்த லெட்டர் போலீஸ் கையில கிடைச்சா பத்மினிய பத்தி எல்லாரும் கேவலமா நினைப்பாங்களாம். அவ்வளவு அதிர்ச்சியான விஷயம் அதுல இருந்துச்சாம். அதனால முதல் காரியமா அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டாங்களாம். அப்புறம்தான் அவங்களுக்கு புத்தி பேதலிச்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நீ தப்பு செஞ்சிட்ட பூமிநாதா. அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு காதல் தோல்வி காரணம் இல்ல, வேற ஒரு விஷயம். அதுக்கு காரணமான நபர்கள் வேறன்னு சொன்னாங்க. அது யாரு, அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க சொல்ல மாட்டேன்னுட்டாங்க. ஆனா அந்த கதிரேஷோட அட்ரஸ என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாள் சொன்னாங்க, அந்த கதிரேசை பார்த்து மனசுல இருந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டதா சொன்னாங்க. அந்த லெட்டரை கிழிச்சு போடாம இருந்திருந்தா தற்கொலைக்கு காரணமா இருந்த நிஜமான குற்றவாளிகளை சட்டம் தண்டிச்சிருக்கும். இப்போ அப்பாவி நீ மாட்டிக்கிட்டு 5 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வர காரணமா இருந்த என்ன மன்னிச்சிடுப்பான்னு கேட்டாங்களாம். நிஜமான காரணகர்த்தா யாருங்கிறத உங்க அத்தை கதிரேஷ் கிட்ட சொன்னாங்களாமா? சொன்னாங்களாம். எல்லா உண்மைகளையும் சொன்னப்புறம்தான் எனக்கு மனசுல பாரம் இறங்கினுச்சுன்னு சொன்னாங்க எங்க அத்தை. அதுல இருந்து 1 வாரத்துல தான் அவங்க இறந்து போனது. அப்போ 2 மாசம் முன்னாடி கதிரேஷுக்கு தான் அனாவசியமா ஜெயிலுக்கு போக வேண்டியதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு தெரிய வந்திருக்கு. அப்படித்தானே என்றார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி மகேஷை பார்த்து. ஆமா சார், இப்போ நம்மளால பல யூகங்களுக்கு வர முடியும் என்றார் மகேஷ். வாங்க என்று எழுந்து கொண்டார் அருணகிரி. அவர்கள் ஸ்டேஷனுக்கு வந்தபோது கடற்கரையில் காரில் வைத்து கழுத்தில் கயிறு போட்டு இருக்கப்பட்டு சம்பந்தம் கொலை செய்யப்பட்ட அதே ஸ்டைலில் சம்பந்தம், ரகு இவர்களின் நண்பரும் டிவி தொடர் தயாரிப்பாளருமான விநாயகம் கொலை செய்யப்பட்ட செய்தியை கண்ட்ரோல் அறையிலிருந்து பெற்று எழுதி வைத்திருந்தார்கள். போச்சுடா என்றார் அருணகிரி. அத்தியாயம் 19. மிஸ்டர் ரகு, உங்க நண்பர் சம்பந்தம் எந்த மாதிரி கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரியே இன்னொரு நண்பர் விநாயகமும் கொலை செய்யப்பட்டிருக்காரே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் அருணகிரி ரகுவை ஆழமாக பார்த்தபடி. எதிரே அமர்ந்திருந்த ரகுவிடம் எந்த சலனமும் இல்லை. சார், அடுத்தடுத்து ஒரே மாதிரி கொலை நடந்திருக்கு. முதல்ல நானும் இது திருட்டுக்காக சைதாப்பேட்டையில கார்ல லிஃப்ட் கேட்டு ஏறினவன் செஞ்ச கொலைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த மாதிரி நம்ப முடியாது. அப்ப வேற யாரு? தெரியலையே. என்ன கேட்டா எப்படி சார்? நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். நானே அதிர்ச்சியில இருக்கேன், குழப்பத்துல இருக்கேன். அதெல்லாம் சரி, நேத்து ராத்திரி 9 மணிக்கு கொலை நடந்திருக்கு. அந்த சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்க? நான் நேத்து வினோத் ஷாப்பிங் சென்டருக்கு போயிருந்தேன். ஷாப்பிங் முடிச்சு 9:30க்கு கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? எத்தனை மணிக்கு போனீங்க? 8, 8:15 இருக்கும். தனியாவா ஷாப்பிங் போனீங்க? ஏன் தனியா போகக்கூடாதா? என்ன சார் நீங்க என்ன சந்தேகப்படுற மாதிரியே பேசுறீங்க? ரூபா, நேத்து நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து கொடுத்த அந்த பில்லெல்லாம் எடுத்துட்டு வந்து சார்கிட்ட கொடு.
ரூபா உள்ளே இருந்து எடுத்து வந்து கொடுத்த 3 பில்களிலும் பதிவாகியிருந்த நேரம் பார்த்தார். ஒரு பில்லின் நேரம் 8:25 PM என்று பதிவாகியிருந்தது. மற்றொன்றில் 9:10 PM என்று பதிவாகியிருந்தது. 3வது பில்லில் 9:25 PM என்று பதிவாகியிருந்தது. எல்லாம் சரி. நேத்து நைட்டு 8:15 மணி சுமாருக்கு நீங்க விநாயகத்துக்கு ஃபோன் செஞ்சு பேசுனீங்களா? நானா? நேத்து தான் நான் ஷாப்பிங் போயிருந்தேன்னு சொல்றேனே. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க விநாயகத்துக்கு ஃபோன் செஞ்சீங்க. ஃபோனை எடுத்தது அவங்க ஒய்ஃப். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த விநாயகத்தை பேச சொல்லியிருக்காங்க. அவர் உங்ககிட்ட ஏதோ பேசியிருக்காரு. வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அவசர வேலை இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுருக்காரு விநாயகம். இது உண்மையா இல்லையா? சார், அந்த அம்மாவுக்கு நான் என்ன சார் துரோகம் செஞ்சேன்? எதுக்காக என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறாங்க? இல்ல நீங்க போய் சொல்றீங்களா? சார், சம்பந்தம் கொலையில என்ன விசாரிச்சப்ப நான் எதையாச்சும் மறைச்சேனா? நான் அவனை ஃபோன் செஞ்சு வர சொன்னதை நீங்க கேட்காம நானே தானே சொன்னேன். அதே மாதிரி நான் ஃபோன் பேசியிருந்தா செஞ்சேன்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு என்ன பயமா? நீங்க அனாவசியமா என்ன சந்தேகப்படுறீங்க? அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறது உங்க நண்பர்களாச்சே. அதுக்காக மிஞ்சி நிக்கிற நான் தான் கொலை செஞ்சேன்னு முடிவு கட்டிடுவீங்களா? எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல, எந்த சச்சரவும் இல்ல. யாரை வேணாலும் விசாரிச்சு பாருங்க சார். கொலை செய்யறதுக்கு ஏதாச்சும் காரணம் வேணாமா? காரணம் இல்லாம கொலை செய்யறதுனா நான் பைத்தியமா தான் இருக்கணும். இதுக்கு மேல என்ன கேள்விகள் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க சார். நானே நொந்து போயிருக்கேன். நீங்க என்ன சந்தேகப்படுறதா இருந்தா ஆதாரம் சொல்லுங்க, மோட்டிவ் சொல்லுங்க, அரெஸ்ட் வாரண்ட் காமிங்க. அப்புறம் என்ன தாராளமா கைது பண்ணிட்டு போங்க. ஆவேசமாக ரகு பேச அருணகிரி கொஞ்சம் அரண்டுதான் போனார். எய்தவன் இருக்க அம்பை நொந்து கொண்டிருக்கிறேனோ? அம்புடன் காத்திருப்பவன் கதிரேஷா? குறிபார்த்து அவன் அம்பை எய்துகிறானோ? ரகுவை சந்தேகப்படும்படி அவன்தான் சாமர்த்தியமாக காய் நகர்த்துகிறானோ? எழுந்து கொண்டார் அருணகிரி. நான் வரேன் ரகு. எந்த நிமிஷமும் என் ஆதாரத்தோட எதிர்பாருங்க. அவர் போனதும் பெருமூச்சு விட்டான் ரகு. மகேஷ் சற்று உற்சாக குறைவுடன் தான் பேசினார். சார், சம்பந்தம் வீட்டையும் விநாயகம் வீட்டையும் தலைகீழா புரட்டியாச்சு. அவங்களோட பழைய வாழ்க்கையில அவங்களையும் பத்மினியையும் சம்பந்தப்படுத்துற மாதிரி எந்த தடயமும் கிடைக்கல சார். எத்தனையோ பேரை விசாரிச்சாச்சு. கதிரேஷோட இவங்களை சம்பந்தப்படுத்தவே முடியல. மகேஷ், ரகுவுக்கு இவங்க 2 பேர் மேலையும் எந்த பகையும் இருந்த மாதிரி தெரியலையே. விசாரிச்ச வரைக்கும் இவங்க 3 பேரையும் பயங்கர ஒத்துமையா சொல்றாங்க. நாம இப்போ நேரா கதிரேஷ் கிட்ட போய் நிக்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே மகேஷ். பத்மினியோட அம்மா பார்வதி கதிரேஷை சந்திச்சு வாய் வார்த்தையா தான் பேசியிருக்காங்க. பத்மினி சாவுக்கு நிஜமான காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்துச்சு, யாரை பத்தி எழுதியிருந்துச்சு, எதுவும் தெரியாது. கதிரேஷ் இந்த கொலைகளை சாமர்த்தியமா செஞ்சு சந்தேகத்தை ரகு மேல விழற மாதிரி செஞ்சிருக்கலாம்னு யூகம் செய்கிறோமே. அந்த யூகத்துக்கு ஆதாரம் வேணாமா? 2 கேஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை விசாரணை ரிப்போர்ட்ஸையும் எடுத்து கொடுங்க. நான் தரோவா பார்க்கணும். எங்கேயாச்சும் எதையாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சின்ன பிடி கிடைச்சதும் நேரா கதிரேஷ் கிட்ட போயிடலாம் என்றார் அருணகிரி. அத்தியாயம் 20. இரவு மணி 10:30க்கு தன் மேல் கால் போட்டிருந்த குழந்தையின் காலை எடுத்து வைத்துவிட்டு படுக்கையை விட்டு எழுந்து கொண்டான் ரகு. உறங்கும் தன் மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்தான். தன் வாட்சை பார்த்து கொண்டான். மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தான். வீட்டின் வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து ஓசைப்படாமல் அதை சாத்தினான். மெதுவாக நடந்தான். சற்று தள்ளி காத்திருந்த அந்த அம்பாசிடர் காரில் அவசரமாக ஏறிக்கொண்டதும் அவசரமாக அது புறப்பட்டது. காரை ஓட்டிய கதிரேஷின் வேலைக்காரன் தாமு முகத்தை முறைப்பாக வைத்துக்கொண்டு, என்ன சார், சரியா 10:30 மணிக்கு நீங்க கார்ல இருக்கணுங்கிறது தானே எங்க முதலாளியோட உத்தரவு. நீங்க 5 நிமிஷம் லேட் என்றான். குழந்தைங்க தூங்கினதும் தெரியாம புறப்பட்டு வர வேண்டியதா போச்சு. மன்னிச்சுக்கப்பா. இப்ப அடுத்து நான் என்ன செய்யணும்? என்ன உத்தரவு சொல்லிவிட்டாரு சொல்லு என்றான் ரகு. ஹோட்டல் டீலக்ஸ்ல உங்க பேர்ல காட்டேஜ் புக் பண்ணிருக்கு. காட்டேஜ் நம்பர் 77. ஹோட்டலுக்கு பக்கத்துல உங்களை இறக்கி விட்டுட்டு நான் வெயிட் பண்ணுவேன். நீங்க காட்டேஜுக்கு போய் அங்கேயே காத்திருக்கணும். 11:30 மணிக்கு முதலாளி வருவாரு. கதவை தாள் போட்டுக்காம இருங்க. யாருக்கும் ஃபோன் செய்யக்கூடாது. மீறினா உன் கையில இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் பீஸ்ல உள்ள பட்டனை நீ அழுத்திடுவ. அருணா கயிறு மாதிரி என் இடுப்போட பட்டையா நீங்க கட்டி விட்டுருக்கிற பெல்ட்ல உள்ள பாம் வெடிச்சு ராஜீவ்காந்தி மாதிரி நான் செதறிடுவேன். இந்த மிரட்டல் முனையில தானே எல்லாத்தையும் என்ன வச்சு சாதிக்கிறீங்க? எங்க முதலாளியோட புத்தி யாருக்கு சார் வரும்? எவ்வளவு சிரமப்பட்டு இந்த எலக்ட்ரானிக் பெல்ட்டை தயாரிச்சார் தெரியுமா? நீங்க இதை உங்க உடம்ப விட்டு கலட்டினா என்கிட்ட உள்ள பீஸ்ல விளக்கறியும். அதனால நீங்க கழட்ட முடியாது. பெல்ட்டோட மைக்ரோஃபோன் இணைக்கப்பட்டிருக்கிறதால நீங்க யார்கிட்ட எது பேசினாலும் நான் கார்ல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை எங்க முதலாளி சொல்லி கொடுத்ததை தவிர மாத்தி நீங்க பேசியிருப்பீங்களா? கயிறு அசைக்க பொம்மையை ஆட்டி வைக்கிற மாதிரி இந்த பெல்ட்டை கட்டி விட்டு உன்னை உட்கார வச்சுட்டு எல்லா உத்தரவுகளும் கொடுத்து 2 கொலையை நடத்த வச்சுட்டாரு. இப்ப மறுபடி எதுக்கு என்ன சந்திக்கணும்? எப்ப எனக்கு விடுதலை தரப்போறாரு? எல்லாம் அவரையே கேளுங்க.
என்றான் காரை ஓட்டிய தாமு. ஹோட்டல் டீலக்ஸ் காட்டேஜ் நம்பர் 77. கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தான் கதிரேஷ். உடனே தாளிட்டான். படுக்கையில் அமர்ந்திருந்த ரகு எழுந்து கொண்டான். என்ன ரகு, சௌக்கியமா இருக்கியா என்று வந்து கட்டிலில் அமர்ந்தான் கதிரேஷ். இத பாருங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன ஆட்டி வைக்க போறீங்க? நீங்க சொன்னபடி சாமர்த்தியமா தான் நடந்துக்கிறேன். ஆனாலும் போலீஸ் என்ன சந்தேகப்படுது. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்க சொல்லித்தர மாதிரி தான் பதில் சொல்றேன். ஆனாலும் அவங்க சமாதானமான மாதிரி தெரியல. சமாதானம் ஆகலன்னா இந்நேரம் உன்னை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க ரகு. ஆனா நீ அட்டகாசமா கொலை பண்றப்பா. கிண்டலா இருக்கா? யமன் மாதிரி உங்க வேலைக்காரனை என் நிழல்ல நிக்க வச்சுட்டீங்க. என் வயிற்றுல பாம், அவன் கையில ஸ்விட்சு. நீங்க சொன்னதை கேட்காட்டா என்னை வெடிச்சு சிதற வச்சிடுவான். அதனால நீங்க சொன்னபடியெல்லாம் பேசி வரவழைச்சு கொலைகளை செஞ்சேன். சார், நீங்க என்ன சொன்னீங்க? இந்த 2 கொலைகளை செஞ்சதும் உன்னை என் பிடியிலிருந்து விலக்கிடுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? எடுத்துடட்டுமா? தன் சட்டையை உயர்த்தி வயிற்றில் கட்டப்பட்டிருக்கும் பெல்ட்டை எடுக்க போனான் ரகு. அசடு மாதிரி எதுவும் செய்யாத. நீ இதை கலட்டினா வெளியில கார்ல உட்காந்துருக்கிற என் ஆள் தாமு கையில இருக்கிற பீஸ்ல சிக்னல் வருமா வராதா? சிக்னல் வந்தா உடனே அழுத்திடுன்னு சொல்லி வச்சிருக்கிறது மறந்து போச்சா? ஐயோ, வதக்கிறீங்களே. சரி, இப்ப என்ன செய்யணும்னா, 2 கொலைகளை வெற்றிகரமா செஞ்சதுக்காக சந்தோஷப்படாதப்பா. இந்த பேப்பர்ல நான் சொல்றபடி எழுது. ஒரு வார்த்தை மாத்தாம எழுது. கிளவுஸ் அணிந்த கையோடு அவன் நீட்டிய பேப்பரை நடுங்கும் விரல்களோடு வாங்கினான் ரகு. நீங்க சொல்றபடியெல்லாம் செய்யறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்ற ரகு பேனாவை எடுத்துக்கொண்டான். ஹோட்டல் டீலக்ஸில் இருந்து போன் வந்து இன்ஸ்பெக்டர் அருணகிரி அங்கு விரைந்த போது காட்டேஜ் 77 வாயில் நுரைத்தள்ளி இறந்து கிடந்தான் ரகு. அருகில் கடிதம். அதில், மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிக்கு, சம்பந்தத்தையும் விநாயகத்தையும் நான் தான் சாமர்த்தியமாக கொலை செய்தேன். சம்பந்தத்தை கொலை செய்துவிட்டு அதன் பிறகு புறப்பட்டு பாண்டிச்சேரி சென்றேன். விநாயகத்தை கடற்கரைக்கு வரவழைத்துவிட்டு ஷாப்பிங் சென்டரில் ஒரு பில் போட்டுக்கொண்டு வேறு வழியில் வெளியேறி ஆட்டோ பிடித்து கடற்கரை வந்து கொலை செய்துவிட்டு மறுபடி ஷாப்பிங் சென்டர் வந்து மீண்டும் ஷாப்பிங் செய்து பில்கள் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். அவர்கள் இருவரும் என்னால் முன்னேற முடியாது என்று ஒரு சமயம் மட்டம் தட்டி பேசி என்னை உசுப்பி விட்டதால் அந்த ஆத்திரம் காரணமாக திட்டமிட்டு இந்த கொலைகளை செய்தேன். ஆனால் பொறுமையாக யோசித்த போது அன்பாக பழகின என் நண்பர்களை நானே கொலை செய்தது என்னை மிகவும் உறுத்தியது. அதனால் விஷம் குடித்து எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொண்டேன். என் தற்கொலைக்கு நானே முழு காரணமும் ஆகும். இப்படிக்கு ரகு. படித்து முடித்ததும் கூட இருந்த மகேஷ், நாம என்னென்னவோ நினைச்சோம், கடைசியில சின்ன விஷயத்துக்காக இவன் தான் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரே காரணத்தால நாம கதிரேச சந்தேகப்பட்டோம் என்றார். அருணகிரி பதில் எதுவும் பேசாமல் தன் தொப்பியை கழற்றி கொண்டு புன்னகைத்தார். 1 வருடத்திற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் அருணகிரி கதிரேஷ் வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினார். தன் கழுத்தில் இருந்த ரோஜா மாலையை கழற்றி கையில் வைத்து கொண்டார். கதவு திறந்த கதிரேஷ் அவரை புரியாமல் பார்க்க, நான் அருணகிரி, இன்ஸ்பெக்டர் அருணகிரி. இன்னைக்கு தான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனேன். வழியனுப்பு விழா முடிஞ்சு நேராக உங்களைத்தான் பார்க்க வர்றேன். உங்களோட கொஞ்சம் தனியாக பேசணும் ப்ளீஸ். அவரை தனி அறைக்கு அழைத்து வந்தான் கதிரேஷ். கதிரேஷ், என்னோட சர்வீஸில் நான் கண்டுபிடிக்காம மழுப்பலா விட்டது ஒரே ஒரு கேஸ் தான். சம்பந்தம் விநாயகம்னு 2 பேர் கொலை செய்யப்பட்டு ரகு தான் தான் காரணம்னு எழுதி வச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டானே, அந்த கேஸ். நாம மனம் விட்டு பேசலாம். எனக்கு அந்த கேஸில் சமாதானமே ஆகலை. ஆனால் ரெக்கார்ட்ஸ் படி நாங்கள் 3 கேஸ்களையும் மூட வேண்டியதா இருந்துச்சு. கதிரேஷ், என்னோட யூகம் சொல்லவா? உங்க காதலி பத்மினி தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு அவங்க தான் காரணம். 3 பேரும். எப்படின்னு எனக்கு தெரியாது. பத்மினி விபரமா எழுதி வச்ச லெட்டரை அவங்க அம்மா பார்வதி கிழிச்சிட்டாங்க. நீங்க ஜெயில இருந்து வந்தப்புறம் அவங்க உங்களை சந்திச்சு எல்லாம் சொன்னாங்க, எனக்கு தெரியும். ஆனா இதை என்னால நிரூபிக்க முடியாது. மெட்டீரியல் எவிடன்ஸும் இல்ல, அவங்களும் உயிரோட இல்ல. நீங்க பழி வாங்குற நடவடிக்கையா 2 நபரை ரகு மூலம் கொலை செய்ய வச்சு அப்புறம் ரகுவை மிரட்டி தற்கொலை செய்துக்க வச்சிருக்கணும். இதெல்லாமே யூகம். என்னால சத்தியமா நிரூபிக்க முடியாது. எனக்கு மண்டைக்குள்ள குடையுது. ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னை நம்பலாம். எனக்கு இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மட்டும்தான். அவரை கூர்ந்து பார்த்தான் கதிரேஷ். சொல்றேன், பத்மினி எங்க அப்பாவை சந்திச்சு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வருத்தமா புறப்பட்டு போனப்போ ஈவினிங் 6 மணி. அவளை சாமர்த்தியமா மடக்கி கார்ல ஏத்தி கடத்திக்கிட்டு போனாங்க 3 பேர். ஒரு ரூம்ல அவளை உடம்புல துண்டு துணி இல்லாம நிறுத்தி வீடியோல பதிவு செஞ்சாங்க. மறுபடி அவளை உடுத்திக்க சொல்லிட்டு, நினைச்சிருந்தா நாங்க 3 பேரும் உன்னை கற்பழிச்சிருக்கலாம். எங்களுக்கு வேண்டியது உன் கற்பு இல்ல, உன் ஒத்துழைப்பு. நீ வேலை பார்க்குற பேங்கை கொள்ளையடிக்க போறோம். அதுக்கு நீ ஒத்துழைக்கணும். மறுத்தா இந்த கேசட் ஊர் பூரா விநியோகமாகும். உன் மானம் காத்துல பறக்கும். நீ என்ன செய்யணும்னு நாளைக்கு உனக்கு குறிப்புகள் தர்றோம்னு சொல்லி மிரட்டி அனுப்பிட்டாங்க. தன்னை நிர்வாணமா 3 பேர் பார்த்ததோட இல்லாம
அதை பதிவு வேற செஞ்சுட்டாங்களேன்னு வேதனை தாங்காம எல்லாத்தையும் அவங்கள பத்தி அந்த இடத்த பத்தின குறிப்புகளோட லெட்டர் எழுதி வச்சுட்டு தொங்கிட்டா பத்மினி. அந்த லெட்டர் சமாச்சாரம் முழுக்க பார்வதி அம்மா என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. நான் அவங்க 3 பேரும் தான் இப்போ தயாரிப்பாளரா, டைரக்டரா, கேமராமேனா இருக்கிற இவங்க 3 பேருங்கிறத கண்டுபிடிச்சேன். யோசிச்சு திட்டம் போட்டேன். முதல்ல 3 பேர்ல ரகுவை மட்டும் கடத்திட்டு வந்தேன். இடுப்புல பாம் பெல்ட் கட்டி விட்டேன். ரிமோட் பீஸை என் உண்மையான வேலைக்காரன் கையில கொடுத்தேன். அந்த நிமிஷத்துல இருந்து என்னோட ஒவ்வொரு உத்தரவுக்கும் ரகு கட்டுப்பட வேண்டியதா போச்சு. என் திட்டப்படி அவன் நடந்தான். நான் சொல்லி கொடுத்தபடி அவன் பேசினான். 2 பேரை கொன்னா அவனை விட்டுடுறதா ஆசை காட்டினேன். கடைசியில அவனை மிரட்டி லெட்டர் எழுத வச்சு விஷம் குடிக்க வச்சேன். செய்யாத தப்புக்காக ஏற்கனவே ஜெயில் தண்டனை அனுபவிச்சாச்சு. ஆனா என் மனசுல நிம்மதி இல்லை சார். இப்ப நீங்க போலீஸ் ஆபீசரா வரலனாலும் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. நான் வர தயார். ஏன்னா இந்த கொலைகள் என்ன நிம்மதியா தூங்க விடாது. படுக்கையில பஞ்சுக்கு பதிலா அம்புதான் உணர்வேன். என்றென்றும் அம்பு படுக்கையில் தூக்கம் வராம துடிக்கிறதுக்கு உரிய தண்டனை அனுபவிக்கிறது நல்லதுன்னு உணர்றேன் என்ற கதிரேஷை ஆச்சரியத்துடன் பார்த்தார் அருணகிரி. அடுத்த வினாடி தன் கடமையுணர்ச்சி உந்த டெலிபோன் ரிசீவரை எடுத்தார். முற்றும்.